Assalamu alaikum. Very good morning to all. Am I audible? Voice கேக்குதா? சரி, ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். நேத்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தனால நேத்து கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ண முடியாம போயிடுச்சு. இன்னைக்கான கிளாஸ் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்ட் டூ. ஓகே, ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம ட்ரெண்ட் பத்தி பார்த்தோம். ட்ரெண்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். So, சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குரூப்ல டவுட் கேட்டிருந்தாங்க. அதாவது இந்த மணி கண்ட்ரோல்ல நீங்க அந்த ஸ்டாக் செலெக்ஷனுக்கு சொன்ன அந்த வெப் பேஜ் வந்து எனக்கு ஓபன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கூகுள் இல்லையா, அதை வச்சு நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஓபன் ஆயிரும் உங்களுக்கு. அதாவது ஹைட் இல்லாம உங்களுக்கு டேரக்டா காமிச்சிடும். புரியுதுங்களா? ஹைட் ஆகாது, உங்களுக்கு டைரக்டா அந்த பேஜஸ் வந்துடும். நான் உங்களுக்கு குரூப்ல கூட போட்டுருக்கேன் பாருங்க. சில சமயங்கள்ல வந்து லேப்டாப்ல பார்த்தா தெரியும், சில சமயங்கள்ல மொபைல்ல பார்த்தா தெரியாம இருக்கலாம். ஓகே, அப்ப மொபைல் தெரியாம இருக்கிறதுக்கு ரீசன் வந்து நீங்க வந்து உங்களுடைய கூகுள் ஐடியை வச்சு என்ட்ரி பண்ணுங்க அந்த ஆப்க்குள்ள ஒண்ணு. இல்ல அப்படின்னு சொன்னா நீங்க வந்து அப்டேட் பண்ணுங்க, ஆப் அப்டேட் பண்ணீங்கன்னா கிடைச்சிரும். ஓகே, இல்ல மூணாவது ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சில சமயம் வந்து ஹைடா இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப க்ளோஸ் பண்ணி ஓபன் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் விசிபிளா இருக்கும். ஓகே, ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் அதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க போல. அதனால தான் சில சமயங்கள் அந்த மாதிரி ஹைட் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க. மணி கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ அப்படிங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட்டா இருக்காது. இருந்தாலும் நமக்கு எந்த ஆப்புக்கும் வந்து நம்ம பே பண்ண வேண்டாம். அது உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸே சொல்லியிருக்கேன். அது உங்களுக்கு நான் லாஸ்ட் கிளாஸ்ல நான் சொல்லிடுறேன். ஓகே, எந்த ஆப்புக்கும் நீங்க பே பண்ண வேணாம், இப்போதைக்கு ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணுங்க போதும்னு சொல்லிட்டு. இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து ட்ரெண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தோம். எப்பவுமே நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாக்ஸோ மார்க்கெட்டோ பார்க்க வேண்டியது என்னன்னா அது என்ன ட்ரெண்ட்ல இருக்குது. ஓகே, அது வந்து டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கா, இல்ல அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கா, இல்ல வந்து சைட்வேஸ்ல போயிட்டு இருக்கா, என்னங்கிறத முதல்ல நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். அது வந்து ஓவரால் மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, இல்ல வந்து இண்டிவிஜுவல் ஸ்டாக்கா இருந்தாலும் சரி. சரி, அப்புறம் டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல அடுத்தது நம்ம பார்க்க போறது என்னன்னு சொன்னா கேண்டில் ஸ்டிக். ஓகே, டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னு சொன்னா கேண்டில் ஸ்டிக்ஸ். இப்போ கேண்டில் ஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னது, நீங்க பார்த்திருப்பீங்க அந்த சார்ட்லயே நீங்க பார்த்திருப்பீங்க. ஒண்ணு வந்து என்ன இருக்கும், கிரீன் கலர்ல இருக்கும். இன்னொன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ரெட் கலர்ல. கரெக்ட்டுங்களா? ஒரு கேண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னா கிரீன் கலர்ல இருக்கும். ஒரு கேண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து ரெட் கலர்ல இருக்கும். சரி, ஏன் வந்து ஒரு கேண்டில் வந்து ரெட் கலர்ல இருக்கு, ஒரு கேண்டில் ஏன் கிரீன் கலர்ல இருக்கு? கிரீன் கலர்ல இருந்தா அதுக்கு என்ன மீனிங், ரெட் கலர்ல இருந்தா என்ன மீனிங், என்ன சொல்ல வருது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ நமக்கு வந்து பொதுவா கேண்டில்ஸ் நமக்கு என்ன பண்ணணும்னு சொன்னா காமிச்சு கொடுக்கும். அடுத்து வந்து என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மார்க்கெட்ல இருக்க போகுது, இந்த ஸ்டாக்ஸ்ல அடுத்து என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத காமிச்சு கொடுக்கும். எப்படி வந்து நம்முடைய உடம்புல சில சிம்டம்ஸ் இருக்குமா இல்லையா? ஒருத்தருக்கு வந்து அடிக்கடி யூரின் போக ஆரம்பிக்குதுன்னா அவருக்கு சுகர் வர்றதுக்கான இண்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி வந்து அடிக்கடி நிறைய பசி எடுக்க ஆரம்பிக்குதுன்னா அது டயாபிட்டிஸ்க்கான அது இண்டிகேஷன். இந்த மாதிரி உடம்புல வந்து ஒவ்வொரு வியாதிக்கும் சின்ன சின்ன இண்டிகேஷன்ஸ் இருக்கிற மாதிரி இந்த கேண்டல்ஸ்டிக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அடுத்த மார்க்கெட் உடைய அல்லது அந்த இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் உடைய நகர்வுகள் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத இந்த கேண்டல்ஸ்டிக்ஸ் மூலமா நம்மளால ஸ்டடி பண்ண முடியும். அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மார்க்கெட் உடைய மூவ் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத இந்த கேண்டில்ஸ்டிக்ஸ் மூலியமா நம்மளால ஸ்டடி பண்ண முடியும். இந்த கேண்டில் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரெட் கலர்ல அந்த கிரீன் கலர்ல இருக்கும். ஓகே, சரி, இப்போ இந்த கேண்டில்ஸ்டிக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா டைம் ஃப்ரேம் இருக்குது. டைம் ஃப்ரேம் அப்படின்னா என்ன? இப்போ மார்க்கெட் வந்து என்ன ஆகுது, 9:30க்கு ஓப்பன் ஆகுது. மார்க்கெட் வந்து மார்னிங் 9 AM ஓப்பன் ஆகி
சாரி, 9:15 ஓப்பன் ஆகி 3:30 முடியுது. 9 AM வந்து மார்க்கெட்டு ஓப்பன் ஆகும். பட் மார்க்கெட் வந்து 9 o'clock ஓப்பன் ஆனாலும் அது எஃப்ஐடிஐஸ்க்கானது. நமக்கான மார்க்கெட் வந்து மார்னிங் 9:15க்கு ஆரம்பிக்கும். ஓகே, நமக்கான மார்க்கெட் வந்து என்ன பண்ணும், 9:15 AM ஆரம்பிச்சு 3:30 AM பிஎம்க்கு முடிஞ்சிடும். கரெக்டுங்களா? இது என்னது, ஹோல் ஒன் டே, முழு ஒன் டே. இப்போ இந்த ஒன் டேல வந்து எவ்வளவு தூரம் ஏறி இருக்கு, எவ்வளவு தூரம் இறங்கி இருக்கு அப்படின்னு வச்சு ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னு வைங்க. இதுதான் என்ன சொல்றோம், ஒன் டே கேண்டில்னு சொல்றோம். இதுதான் சொல்றோம், ஒன் டே கேண்டில். சரி சார், அப்போ 15 மினிட்ஸ் கேண்டில்னா என்ன அப்படின்னு டவுட் வரலாம். இப்போ 9:15ல இருந்து 9:30 வரைக்கும் ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா, இந்த 15 மினிட்ஸ்க்கு. அது 15 மினிட் கேண்டில். இப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு 4 கேண்டில். அப்போ கிட்டத்தட்ட இந்த ஆறே கால் மணி நேரத்துக்கு எத்தனை கேண்டில் ஃபார்ம் ஆகும் சொல்லுங்க? ஒரு நாளைக்கு மார்க்கெட் 6.25 மணி நேரம் ஓப்பனாக இருக்குல்ல, இந்த 6.25 மணி நேரத்தில் எத்தனை கேண்டில் ஓப்பன் ஆகும், எத்தனை கேண்டில் ஃபார்ம் ஆகும்? சூப்பர். ஓகே, 25 கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகும். சரி, 1 ஹவர் கேண்டில் என்ன சார்? மார்க்கெட் வந்து 9:15க்கு ஓப்பன் ஆகுது. அதுலேருந்து 10:15 வரைக்கும் 1 ஹவர், கரெக்ட்டுங்களா? இப்போ இந்த 1 ஹவர்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத காமிக்கிற கேண்டில் வந்து 1 ஹவர் கேண்டில். இப்போ 6.25 மணி நேரம்னு சொன்னா 1 ஹவர் கேண்டில் எத்தனை ஃபார்ம் ஆகும்? கிட்டத்தட்ட 6 கேண்டில் ஃபார்ம் ஆகும். அப்போ டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. எத்தனை டைம் ஃப்ரேம் இருக்கு? ஒரு செகண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு 2 செகண்ட், 3 செகண்ட், 5 செகண்ட், 1 மினிட், 2 மினிட், 5 மினிட், 10 மினிட், 15 மினிட்ஸ். ஓகே, ஒன் டே, ஒன் வீக், ஒன் மந்த், ஒன் இயர், ஏகப்பட்ட டைம் ஃப்ரேம் இருக்கு. ஓகே, அவங்க ரியல் டைம்ல காமிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ட்ரேடிங் ஆப்லயே பார்க்கலாம். மேல வந்து இந்த ரயில் டெயில் அப்படின்னு சொல்லி இருக்கா, மேல வந்து ரயில் டெயில் சொல்லி இருக்கு. கம்பெனியுடைய நேம் அது பக்கத்துல பாருங்க. 15 மினிட்ஸ், 1 ஹவர், 4 ஹவர், ஒன் டே. ஓகே, இந்த லைன்லயே நீங்க பக்கத்துல ஆரோ மார்க் மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணோம்னு சொன்னா நமக்கு தெரிஞ்சிடும். இங்க பாருங்க, ஒரு செகண்ட், 5 செகண்ட், செகண்ட் கணக்குல இருக்குது. ஆனா இந்த செகண்ட் கணக்குல இருக்கிறது நமக்கு பெருசா தேவைப்படாது. யாருக்கு தேவைப்படும்? நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஸ்கேல்பிங். இந்த 10 மினிட்ஸ்ல இருந்து 15 மினிட்ஸ்க்குள்ள ட்ரேட் பையிங் செல்லிங் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு தான் தேவைப்படும். ஓகே, அதே மாதிரி 1 மினிட், 2 மினிட், 3 மினிட் இதுவும் நமக்கு தேவைப்படாது. நமக்கு தேவைப்படக்கூடிய ஃபர்ஸ்ட் கேண்டில் என்ன, 15 மினிட் கேண்டில். ஓகே, அதுக்கப்புறம் 1 ஹவர் கேண்டில், அதுக்கப்புறம் 4 ஹவர் கேண்டில், அப்புறம் ஒன் டே கேண்டில். இங்க ஒன் வீக், ஒன் மந்த், 3 மந்த், 6 மந்த், இந்த ரேஞ்சில எல்லாம் என்ன இருக்குன்னு சொன்னா கேண்டில் இருக்குது. பட் நமக்கு மேஜரா எந்த கேண்டில் தேவைப்படும்? 15 மினிட்ஸ் கேண்டில், 1 ஹவர், 4 ஹவர் அண்ட் ஒன் டே. இந்த 4 கேண்டில் தான் நமக்கு வந்து மேஜரா நமக்கு, அதாவது நம்முடைய ஸ்விங் ட்ரேடர்ஸ்க்கு தேவைப்படும். சரிங்களா? ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா, கேண்டில் உடைய 4 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். 4 பாயிண்ட்ஸ் இன் கேண்டில் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அந்த 4 பாயிண்ட்ஸ் தெரிஞ்சாதான் அந்த கேண்டில் ஏன் கிரீனா ஃபார்ம் ஆகுது, ஏன் ரெட்டா ஃபார்ம் ஆகுதுங்கிறது நமக்கு தெரியும். புரியுதுங்களா? 4 பாயிண்ட்ஸ் தெரிஞ்சாதான் அந்த கேண்டில் வந்து ஏன் கிரீனா ஃபார்ம் ஆகுது, அதே மாதிரி இந்த கேண்டில் வந்து ஏன் ரெட்டா ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன? இந்த 4 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன? ஃபர்ஸ்ட் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் அந்த 4 பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு சொன்னா ஓப்பனிங் பாயிண்ட். ஓகே, ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா க்ளோசிங் பாயிண்ட். மூணாவது வந்து ஹையஸ்ட் பாயிண்ட். நாலாவது வந்து லோயஸ்ட் பாயிண்ட். அதனால இந்த 4 பாயிண்ட் தான் வந்து ஒரு கேண்டிலோட இம்பார்ட்டன்டான தெரிஞ்சுக்க வேண்டிய கேண்டில். இதை வச்சுதான் அது கிரீன் கலர்லயோ அல்லது ரெட் கலர்லயோ அது ஃபார்ம் ஆகும். ஓகே, இப்போ உதாரணம் பார்க்கறது எப்படி? உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் வந்து 9:15க்கு மார்க்கெட் ஓபன் ஆகுது.
9:15 ஏஎம்க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும். இல்லைங்களா? அப்போ ஒரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னு சொன்னா ₹100 வந்து அதோடைய ஓப்பனிங் ₹100 ஓப்பன் ஆகுது. ₹100 ஓப்பன் ஆகி என்ன பண்ணுதுன்னு சொன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறுது. ஓகே. கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுதுன்னு சொன்னா மேலே ஏறுது. எது வரைக்கும் போகுது? ஒரு ₹110 வரைக்கும் போகுது. ஓகே. ₹110. அதுக்கப்புறம் திரும்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா அப்படியே கீழ இறங்குது. கீழ இறங்கி, கீழ இறங்கி, கீழ இறங்கி எது வரைக்கும் கீழ போகுது? 90 வரைக்கும் கீழ போகுது. 90 வரைக்கும் கீழ போகுது. திரும்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா அப்படியே கொஞ்சம் மேல கொஞ்சம் தூரம் மேலே ஏறி வருது. 95 கிட்டக்க வரும்போது மார்க்கெட் க்ளோசிங் 3:30 பிஎம். மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? அப்ப இங்க 100ல ஓப்பன் ஆச்சு. 110 வரைக்கும் போச்சு. கீழ வந்து 90 வரைக்கும் போச்சு. அதுக்கு அடுத்தது 95ல க்ளோஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்ப என்ன நடந்திருக்கு? ஹையர் வேல்யூல ஓப்பன் ஆகி லோயர் வேல்யூல க்ளோஸ் ஆயிருக்கு. ஹையர் வேல்யூ 100ல ஓப்பன் ஆகி லோயர் வேல்யூ 95ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா இப்ப இந்த கேண்டில் எப்படி இருக்கும்? ரெட் கலர்ல இருக்கும். கேண்டில் எப்படி இருக்கும்? ரெட் கலர்ல இருக்கும். ஒரு கேண்டில பொறுத்தவரைக்கும் 2 பார்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு கேண்டில்ல வந்து 2 பார்ட்ஸ்ங்கிறது இருக்கும். ஒண்ணு என்ன சொல்லுவாங்க? பாடி. இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க? விக். ஓகே. இப்ப இந்த பாடினா ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் இந்த 2யும் வச்சு என்ன ஆயிருக்கும்னு சொன்னா ஃபார்ம் ஆயிருக்கும். இததான் பாடின்னு சொல்லுவோம். இந்த குச்சி மாதிரி மேலேயும் கீழயும் இருக்கா? இததான் விக்ன்னு சொல்லி சொல்லுவோம். புரியுதுங்களா? நார்மலா கேண்டிலுக்கு வந்து 2 பார்ட்ஸ் இருக்கும். ஒண்ணு வந்து பாடி, இன்னொன்னு வந்து விக். விக் எப்படி ஃபார்ம் ஆகும்? அதோடைய ஹையஸ்ட் பாயிண்ட் அண்ட் லோயஸ்ட் பாயிண்ட் வச்சு விக் ஃபார்ம் ஆகும். ஓகே. பாடி அப்படிங்கிறது அதோட ஓப்பனிங் பாயிண்ட் அண்ட் க்ளோசிங் பாயிண்ட்டை வச்சு பாடி ஃபார்ம் ஆகும். அப்போ ஹையர் வேல்யூல ஓப்பன் ஆகி லோயர் வேல்யூல க்ளோஸ் ஆச்சுன்னு சொன்னா அந்த கேண்டில் எப்படி இருக்கும்? ரெட் கலர்ல இருக்கும். சரி வேற என்ன? சரி கிரீன் கலர்ல எப்படி இருக்கும்? சரி கிரீன் கலருக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு ஒரு ஸ்டாக் வந்து 100ல ஓப்பன் ஆகுது. அதே 100ல ஓப்பன் ஆகுது. என்ன ஆகுதுன்னா அப்படியே வந்து 110 வரைக்கும் மேல போகுது. ஓகே. 110ல இருந்து அப்படியே கீழ இறங்கி வருது. கீழ இறங்கி வருது. கீழ இறங்கி வருது. 90 வரைக்கும் வந்துருச்சு. சரிங்களா? 90 வரைக்கும் கீழ இறங்கி வந்துருச்சு. அதுக்கப்புறம் திரும்ப இங்கேருந்து என்ன ஆகுதுன்னா திரும்ப மேலே ஏறுது. மேலே ஏறுது. மேலே ஏறுது. மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது 105ல க்ளோஸ் ஆகுது. 105ல க்ளோஸ் ஆகுது. சரிங்களா? மார்க்கெட் 330 க்ளோஸ் ஆகும்போது 105ல க்ளோஸ் ஆகுதுன்னு சொன்னா, அப்போ லோயர் வேல்யூல ஓப்பன் ஆகி ஹையர் வேல்யூல க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே. லோயர் வேல்யூல ஓப்பன் ஆகி 100ல ஓப்பன் ஆகி ஹையர் வேல்யூ 105ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா, இது என்ன சொல்லுவோம்? இந்த கேண்டில் வந்து கிரீன் கலர் கேண்டிலா இருக்கும். ஓகே. அப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது முதல் விஷயம், ஒரு 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 கேண்டில்ல வந்து 2 பார்ட்ஸ் இருக்கும். ஒண்ணு பாடின்னு சொல்லுவோம். ஒண்ணு விக்ன்னு சொல்லுவோம். ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பாயிண்ட்ட கனெக்ட் பண்ணி உருவாகுறது பாடி. ஹையஸ்ட் அண்ட் லோயஸ்ட் பாயிண்ட்ட வந்து இண்டிகேட் பண்ணும். அடுத்தது கேண்டில்ல வரைக்கும் ஓப்பனிங், க்ளோசிங், ஹையஸ்ட், லோயஸ்ட் 4 முக்கியமான பாயிண்ட் இருக்கு. ஹையர் வேல்யூல ஓப்பன் ஆகி லோயர் வேல்யூ க்ளோஸ் சொன்னா அந்த கேண்டில் இருக்கும். நல்லா இருக்கும். ஓகே. லோயர் சொன்னா கேண்டில் கிரீன் கலர். இப்ப ரியல் டைம் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பார்த்தா புரியும். ஒரு இதுதான் ஒன் டே கேண்டில். அதாவது என்ன கிழமை சொன்னா இந்த கேப்
சாரி, டிஸ்கனெக்ட் ஆயிருச்சு. ஓகே, கடைசி எங்க நம்ம நிப்பாட்டோம்? கடைசி இதெல்லாம் நிப்பாட்டோம். எங்க டிஸ்கனெக்ட் ஆச்சு சொல்லுங்க. சரி, ஓகே. அப்போ வந்து 4 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகே. திரும்ப ஒரு ரிப்பீட் கூட பண்ணிடுறேன். ஓகே. ஓகே. இப்போ என்னன்னு சொன்னா, இப்போ வந்து ஒரு கேண்டிலை பொறுத்த வரைக்கும் அதோட பாடியில வந்து 2 பார்ட்ஸ் இருக்கும். ஓகே. இந்த 2 பார்ட்ஸ் வந்து ஒண்ணு என்னது? பாடி. இன்னொன்னு விக். ரெண்டாவது வந்து விக். ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி வர்றது பாடி. ஓகே. ஹையஸ்ட் பாயிண்ட், லோயஸ்ட் பாயிண்ட்டை காமிக்கிறது விக். இப்போ அதே மாதிரி வந்து ஒரு கேண்டில் கிரீன் கலர்ல இருக்குமா, ரெட் கலர்ல இருக்குமாங்கிறது எப்படி முடிவு பண்ண முடியும்? ஒரு ஸ்டாக் வந்து லோயர் வேல்யூல வந்து, சாரி, ஒரு ஹையர் வேல்யூல ஓப்பன் ஆகி 100 ரூபாய் ஓப்பன் ஆகி 95ல க்ளோஸ் ஆச்சுன்னு வைங்களேன், அந்த கேண்டில் எப்படி இருக்கும்? ரெட் கலர் கேண்டிலா இருக்கும். அதே மாதிரி வந்து மேல பாத்தீங்கன்னு சொன்னா அதோட ஹையஸ்ட் பாயிண்ட் நம்ம விக் மூலியமா தெரிஞ்சுக்கலாம். லோயஸ்ட் பாயிண்ட் நம்ம விக் மூலியமா தெரிஞ்சுக்கலாம். இன்கேஸ் அந்த ஸ்டாக் வந்து லோயர் வேல்யூல ஓப்பன் ஆகி 100ல ஓப்பன் ஆகி ஹையர் வேல்யூல முடிஞ்சுன்னு வைங்களேன், 105ல முடிஞ்சு அப்படின்னு சொன்னா அந்த கேண்டில் எப்படி இருக்கும்? கிரீன் கலர் கேண்டிலா இருக்கும். மேல இருக்கக்கூடிய விக் மூலியமா அதோடைய ஹையஸ்ட் பாயிண்ட் தெரிஞ்சுக்கலாம். கீழே இருக்கிற விக் மூலியமா அதோடைய ஹையஸ்ட் பாயிண்ட் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? மேல இருக்கிற விக் மூலியமா அதோட ஹையஸ்ட் பாயிண்ட்டும், கீழே இருக்கிற விக் மூலியமா அதோட ஹையஸ்ட் பாயிண்ட் நம்மளால என்ன பண்ண முடியும்? தெரிஞ்சுக்க முடியும். சரி, ரியல் டைம் எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிப்போம். இப்போ வேற ஒரு ஸ்டாக் எடுப்போம். இப்போ ஹிண்டால்கோ. இப்போ ஹிண்டால்கோ நீங்க ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நேற்றுடைய கேண்டில் தான் இது. கிரீன் கலர்லாம் வந்திருக்கா இல்லையா லாஸ்டா? இது நேத்துடைய கேண்டில். சரி. இப்போ இந்த நேத்துடைய கேண்டில வச்சு சொல்லுங்க, இதோடைய ஓப்பனிங் பாயிண்ட் என்ன? டைப் பண்ணுங்க. இதோட ஓப்பனிங் பாயிண்ட் என்ன? உங்களுக்கு புரிஞ்சிச்சா இல்லையாங்கிறத நான் பார்க்குறேன். 698.35 ஒரு ஒப்பீனியன். இன்னொரு ஒப்பீனியன் 697. மற்றவங்க டைப் பண்ணுங்க. 695 ஒன்று. 695, 696, 695. சரி, ஓகே. 695, 696 சொல்லி இருக்கிறவங்க ஓகே. 698 சொல்லி இருக்கிறவங்க தப்பு. ஓகே. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இந்த கேண்டில் வந்து கிரீன் கலர்ல இருக்குன்னு என்ன அர்த்தம்? லோயர் வேல்யூல ஓப்பன் ஆகி ஹையர் வேல்யூல முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா பாடி எங்க இருந்து ஆரம்பிக்குது? இங்க இருந்து ஆரம்பிக்குது. அப்ப கிட்டத்தட்ட 695.75. ஏன்னா இங்க 695.50 இருக்கு. அதுக்கு மேல ஓப்பன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் 696 வந்துருது. அப்ப 695.75ல ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே. சரி, இதோடைய க்ளோசிங் பாயிண்ட் என்ன? க்ளோசிங் பாயிண்ட் சொல்லுங்க. சூப்பர். 698.35. ஓகே. அது தெளிவா எக்ஸாக்டாக இது காமிச்சிருக்கு. அப்போ கிரீன் கலரை வச்சு அது எங்க ஓப்பனா இருக்கு, எங்க க்ளோஸ் இருக்கு அப்படிங்கிறது நம்மளால கண்டுபிடிக்க முடியும். பாடி. சரி, இதோடைய ஹையஸ்ட் பாயிண்ட் அண்ட் லோயஸ்ட் பாயிண்ட் என்ன? கிட்டத்தட்ட எக்ஸாக்டா சொல்லலாம், கிட்டத்தட்ட தோராயமா. இதோடைய ஓப்பனிங் பாயிண்ட். சரி, ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பாயிண்ட் சொல்லுங்க. ஓப்பனிங் பாயிண்ட் என்ன?
சாரி ஹையஸ்ட் பாயிண்ட் லோயஸ்ட் பாயிண்ட் எல்பி 693. 693.5. ஓகே, 693.5 அப்படின்னாலும் ஓகே தான். ஏன்னா 693க்கு மேல தான் என்ன இருக்கு, அந்த விக்குடைய லாஸ்ட் பார்ட் இருக்கு. ஓகே, ஹையர் வேல்யூ என்ன? 707.7. ஓகே. ஓகே, சூப்பர். 707.7, 705.7ங்கிறது அதோடைய ஹையஸ்ட் பாயிண்ட். சூப்பர். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஒரு கேண்டில் வந்து கிரீன் கலரா இருக்குதா இல்லையா, கிரீன் கலர்ல இருக்குதா ரெட் கலர்ல இருக்குதா அப்படிங்கிறத வச்சு அதோடைய ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பாயிண்ட் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சரி, இந்த கேண்டில் எடுத்துக்கோங்க. அடுத்தது இன்னொரு கேண்டில். இதனுடைய ஓப்பனிங் பாயிண்ட் என்ன சொல்லுங்க? லாஸ்ட் அந்த ரெட் கலர் கேண்டில் இருக்கா இல்லையா, நேத்துடைய கேண்டில், இதோடைய ஓப்பனிங் பாயிண்ட் என்ன? கரெக்டா சொல்றீங்களான்னு பார்த்தலாம். சூப்பர். 444ங்கிறது அதோட ஓப்பனிங் பாயிண்ட். அதோட க்ளோசிங் பாயிண்ட் என்ன? சூப்பர். 436. 435.55 டைப் பண்ணீங்க இல்ல 436. அதுல கரெக்டா காமிச்சிருக்கு பாருங்க, ரெட் கலர்லயே காமிக்கிறதுல. அப்ப ரெட் கலர்ல இருக்கிறது என்ன அர்த்தம்? ஹையர் வேல்யூல ஓபன் ஆகி லோயர் வேல்யூல க்ளோஸ் ஆயிருக்கு. சரி, இதோட ஹையஸ்ட் பாயிண்ட் பண்ணுங்க. 446.95. ஓகே, சூப்பர். இதோட லோயஸ்ட் பாயிண்ட். ஓகே, சூப்பர். கிட்டத்தட்ட வந்து 432.7. சரிங்களா? சரி, கடைசியா ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்து முடிச்சிடலாம். அடுத்தது மூவ் பண்ணலாம். சரி, ஜூபிலியன் ஃபார்மா. ஜூபிலியன் ஃபார்மால ஓப்பனிங் பிரைஸ் என்ன? லாஸ்டா ஃபார்மா இருக்கக்கூடிய கேண்டிலுடைய ஓப்பனிங் பிரைஸ் என்ன? நல்லா இன்னொரு தடவை பார்த்துட்டு சொல்லுங்க. ஓப்பனிங் பிரைஸ் 1200 இல்ல 1199? 199.5. 1199. 199.5ங்கிறது நீங்க 200ல நிக்கிறீங்க. 1000க்கு மேல ஸ்டாக் பிரைஸ் இருக்கு. 1199 கிட்டத்தட்ட என்னது? 1199.5. சூப்பர். 1199.5 ஓப்பனிங். க்ளோசிங். க்ளோசிங் பிரைஸ் என்ன? க்ளோசிங் பிரைஸ் 1197.80. ஓகே, இது வந்து க்ளோசிங் பிரைஸ். சூப்பர். அப்போ வந்து ரெட் கலர் கேண்டில வச்சு நீங்க பார்க்கும்போதே உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடணும்? அது வந்து ஹையர்ல ஓப்பன் ஆயிருக்கா, லோயர்ல ஓப்பன் ஆயிருக்கா, ஹையர்ல க்ளோஸ் ஆயிருக்கு, லோயர்ல க்ளோஸ் ஆயிருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்? நீங்க வந்து இந்த
அதோடைய கலரை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, லாஸ்ட் 2 டேஸா ரெட் கலர்ல இருக்கு, அப்ப என்ன அர்த்தம்? ஹையர்ல ஓப்பன் ஆகி லோயர்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி கிரீன் கலர்ல இருக்கு, என்ன அர்த்தம்? லோயர் வேல்யூல ஓப்பன் ஆகி ஹையர் வேல்யூல முடிஞ்சிருக்கு. சரி, இதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு சிம்பிளான மெத்தட் சொல்லட்டுமா? சிம்பிளான மெத்தட் சொல்லட்டுமா? இங்க மேலே இருக்கு பாருங்க, OHLCன்னு சொல்லி இருக்கா. இது என்னது இது ஆக்சுவலி? அந்த டேவுடைய ஓப்பனிங் க்ளோசிங். ஓகே, ஓப்பனிங், ஹை, லோயர், க்ளோசிங், இந்த நாளையும் காமிக்குதா? இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, சார் அந்த கேண்டில் நீங்க வச்சீங்கன்னா அன்னைக்கு ஓப்பனிங் பிரைஸ் என்ன, க்ளோசிங் பிரைஸ் என்ன, ஹையஸ்ட் வேல்யூ லோயஸ்ட் வேல்யூ என்னங்கிறத அது என்ன பண்ணிடும்? அதுவே நமக்கு காமிச்சு கொடுத்தோம். ஓகே, அப்ப நம்ம ஏன் ஒரு கேண்டில் வந்து கிரீன் கலர்ல இருக்கு, ஏன் ஒரு கேண்டில் வந்து ரெட் கலர்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோமா? 4 பாயிண்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா அது ஏன் ரெட் கலர்ல இருக்கு, ஏன் கிரீன் கலர்ல இருக்குங்கிறத நம்மளால டிசைட் பண்ணிட முடியும். ஓகே, அதே மாதிரி வந்து எந்த மாதிரியான டைம் ஃப்ரேம் நம்ம யூஸ் பண்றது சார் அப்படின்னா, மேஜரா வந்து நம்ம ஒன் டே டைம் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணுவோம். மேஜரா ஒன் டே டைம் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு சில இடங்கள்ல 15 மினிட்ஸ், 1 ஹவர், 4 ஹவர் உடைய கேண்டில், இந்த 4 கேண்டில்ஸ் தாண்டி நமக்கு வேற எந்த டைம் ஃப்ரேம்லயும் நம்ம போக மாட்டோம். ஓகே, சரி, இது வந்து கேண்டில்ஸ் உடைய பேசிக்கான இன்ஃபர்மேஷன். சரி, அடுத்தது என்ன சார் அப்படின்னா, இப்ப கேண்டில்ஸ் வந்து நமக்கு என்ன பண்ணும்? சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அடிக்கடி வந்து பசி எடுக்க ஆரம்பிக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? டயபெட்டிஸ் உடைய சிம்டம்ஸ். உங்களுக்கு வந்து 40+ ஏஜ் ஆயிருச்சு, இப்போ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வருதுன்னு சொன்னா அது வந்து இனிஷியல் ஃபேஸ் ஆஃப் ப்ரீ டயபெட்டிஸ் கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம்? கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, அத மாதிரி என்ன சொன்னா சில கேண்டில்ஸ் என்ன பண்ணும்? நமக்கு வந்து சிக்னல் கொடுக்கும், மார்க்கெட் இந்த மாதிரி போக போகுது, நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு சில சிக்னல் கொடுக்கும். இப்ப இந்த கேண்டில்ஸ் ஆக்சுவலி யார் வந்து கண்டுபிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ஜாப்பனீஸ். ஜாப்பனீஸ் தான் என்ன பண்ணாங்க, இந்த கேண்டில்ஸ்டிக்ஸை, இந்த பேட்டர்ன் அவங்க கண்டுபிடிச்சது அவங்க தான். ஓகே, அவங்களுடைய ஆரம்ப காலத்துல வந்து ரைஸ் உடைய இந்த சேல்ஸ்ல, ரைஸ் மெர்ச்சன்ட்ஸ்லாம் இருந்தாங்களே இல்லையா, அவங்க என்ன பண்ணாங்க சொன்னா அவங்களுக்கு எவ்வளோ வந்து ரைஸ் போயிருக்கு, எவ்வளோ வரவு வந்திருக்கு, எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு கால்குலேட் பண்ணதுக்கு சம்திங் என்ன பண்ணாங்க, இந்த கேண்டில்ஸ்டிக்ஸ் உடைய இந்த கேண்டில்ஸை வந்து முதல்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு எல்லா இடங்கள்லயும் வந்து இந்த கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்துருச்சு. இன்னைக்கு மேஜரா இருக்கக்கூடிய பாருங்கன்னா, எல்லா ட்ரேடிங்லையும் இப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டா இருக்கட்டும், ஓகே, இல்லை சொன்னா வந்து கிரிப்டோ கரன்சியா இருக்கட்டும், ஓகே, இல்லை தேர்ட் ஆப்ஷன் வந்து கிரிப்டோ கரன்சி, அதுக்கப்புறம் இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கு, ஓகே, கமாடிட்டி மார்க்கெட்டு, ஓகே, ஈவன் வந்து ஸ்போர்ட்ஸ், ஈவன் ஸ்போர்ட்ஸ்ல கிரிக்கெட்ல இந்த கேண்டில் இந்த பார்லாம் பார்க்குறோமா இல்லையா? கிரிக்கெட்ல என்ன பண்றாங்க? கிரிக்கெட் ஸ்பெல்லிங்கே வந்து போச்சு. கிரிக்கெட் இதெல்லாம் என்ன பண்றாங்க சார், எல்லா இடங்களையும் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இப்ப இதுதான் வந்து மற்ற நாட்டுல இருக்கிறவங்களுக்கு நமக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஒவ்வொரு காலங்கள்லயும் என்ன பண்ணுவாங்க, டிமாண்ட்க்கு ஏத்த மாதிரி வந்து அவங்க மாறிட்டே பொதுவாக ஜப்பான் போறவங்க சொல்றாங்க, ஜப்பான் வந்து கிட்டத்தட்ட 50 இயர்ஸ் அட்வான்ஸா இருக்காங்க நம்மளோட. நம்ம நம்மள உலகத்துல மற்ற நாடுகளோட 50 வருஷம் அட்வான்ஸா இருக்காங்க. ஜப்பானா இருக்கட்டும், சைனாவா இருக்கட்டும். ஓகே, ஏன்னா அவங்க வந்து அடுத்தடுத்து டெக்னாலஜியை நோக்கி நம்ம போயிட்டு இருக்காங்க. நான் ரீசெண்டா ஒரு ஆர்டிகல் கூட படிச்சிருந்தேன், அதாவது சைனா அண்ட் இந்தியா கம்பேர் பண்ணியிருந்தாங்க. சைனா அண்ட் இந்தியா என்ன கம்பேர் பண்ணி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஸ்டார்ட் அப்ஸ். ஸ்டார்ட் அப்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஸ்டார்ட் அப்ஸ் புதுசாக உருவாகக்கூடிய நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள். ஓகே, இது எந்த ஃபீல்ட்ல வராங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் என்னன்னு சொன்னா இந்தியா எந்த இதுல ஸ்டார்ட் அப்ஸ் அதிகமா வருதுன்னு சொன்னா ஃபுட். ஓகே, ஃபுட்ல தான் ஸ்டார்ட் அப்ஸ், நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து காஃபி ஷாப்பு, டீ ஷாப்பு. ஓகேவா, டீ ஷாப்பு, காஃபி ஷாப்பு. ஆமா, ரெண்டாவது பார்த்தீங்க சொன்னா வந்து ரெஸ்டாரண்ட்ஸு. ஓகே, ரெஸ்டாரண்ட்ஸு. இதில் தான் என்ன பண்ணாங்க சொன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய வருது. சைனாவில் இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரோபோட்ஸு, ரோபோட்டிக்ஸ். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்க சொன்னா வந்து அதை பறந்துட்டே வரும்ல, அது என்னது? அது பறந்துட்டே மேலே வரும்ல, ட்ரோன்ஸ், ட்ரோனு.
ஓகே. ட்ரோனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து ஆப் டெவலப்மெண்ட். இதுல தான் என்ன இருக்குன்னு சொன்னா இவங்களுடைய ஏஐங்கிறது ஜென்ரலா இருக்கிறது. இன்னைக்கு வந்து யூஎஸ்க்கு டஃப் கொடுக்கறது யார் தான்? இன்னைக்கு உலகத்துல சைனா தான். ஓகே. இன்னைக்கு வந்து யூஎஸ் பார்த்து பயப்படுற ஒரே கண்ட்ரினா அது சைனா தான் வேர்ல்ட்ல. சைனாவை விட நம்ம ஒன்ல பீட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். சைனாவை விட என்ன பண்ணிட்டோம்? ஒன்ல பீட் பண்ணிட்டோம். என்னன்னு தெரியுமா? ரீசெண்டா ஆ சூப்பர் பாப்புலேஷன் என்ன பண்ணிட்டோம்? சைனாவை பீட் பண்ணிட்டு அதுல சாதனை படைச்சிட்டோம். ஓகே. இப்போ பாருங்க ஃபுட்ல டீ கடை இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து ஃப்ரான்ச்சைஸ் வந்துச்சு கரெக்ட்டுங்களா? இன்னைக்கு வந்து ஒரு காலத்துல என்னன்னு சொன்னா பழைய ஆளுங்க யாராவது ஒரு ட்ரெடிஷ்னலா அந்த பாய்லர் வச்சு டீ போட்டுட்டு இருப்பாங்க. டீ கடைக்கு முன்னாடி ரெண்டு பெஞ்ச் இருக்கும். ஓகே. ரெண்டு பெஞ்ச்ல வந்து இங்க பாதி பேப்பர் இருக்கும், நியூஸ் பேப்பர். இங்க தினத்தந்தி, அதான் வந்து டீ கடை பேப்பர். ஓகே. தினத்தந்தி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இங்க பாதி கிடக்கும், இங்க பாதி கிடக்கும். இங்க ஒரு நாலு பெருசுங்க உட்காந்துருக்கும். ஓகே. இங்க நாலு பெருசுங்க உட்காந்துருக்கு. எப்போ உட்காந்துருப்பாங்க? காலையில 5:30 மணிக்கு வந்து உட்காந்துருவாங்க. இது ட்ரெடிஷ்னலான டீ. இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா ஃப்ரான்ச்சைஸ். ஓகே. டீ பெஞ்சு. டீ பெஞ்ச்லேயே அவங்க பெஞ்ச் வச்சு டீ பெஞ்ச்லேயே கொஞ்சம் வச்சுருக்காங்க. டீ பாய். ஓகே. டீ பாய். டீ டைம். ஓகே. அதே மாதிரி வந்து பிளாக் பிகோ. இதெல்லாம் தினமும் நான் கண்ணில் பார்க்குற கடைகளை சொல்றேன். அதில் வந்து டீ டிஃப்ரெண்ட்டா, காஃபி டிஃப்ரெண்ட்டா, ஸ்நாக்ஸ் கொஞ்சம் ஹை வேல்யூ வச்சு. ஓகே. நல்ல விஷயங்கள் தான். முன்னாடி வந்து டீ வந்து வாயில கூட விற்க முடியாத மாதிரி இருக்கும். ட்ரெடிஷனல் கடையில் வாங்குற டீ ஏதோ மருந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு ஜிஞ்சர் டீ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மசாலா டீ, காஷ்மீரி டீன்னு சொல்லி நிறைய டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் வந்துருச்சு. அதனால வந்து ஒரு பக்கம் அது செய்றாங்க நல்லது. ஆனா வந்து நம்ம இன்னும் அட்வான்ஸா அப்கிரேட் பண்ணி இன்னும் போக ஆரம்பிக்கல. நம்முடைய அந்த சாபக்கேடா கூட என்ன பண்ணலாம் இருக்கலாம். ஓகே. மத்தவங்க என்ன பண்ணாங்க கொஞ்சம் அட்வான்ஸா போறாங்க. அதுதான் சைனா கிட்ட இருக்கக்கூடிய பயமே அதுதான். இப்போ அவன் திடீர்னு என்ன பண்ணுவாங்க சொன்னா ஏதோ ஒரு புது டெக்னாலஜி கண்டுபிடிச்சான்னு சொன்னா எஃப்ஐஎஸ் இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல. அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்தியால இருந்து இருக்கு எல்லாம் பணத்தை தூக்கிட்டு சைனாக்கு போயிடுவாங்க. புரியுதுங்களா? இப்ப நம்ம நாட்டுல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பான். நம்ம கிட்ட பெருசா வந்து டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் எதுவும் இல்லை. ஆனா சைனால வந்து நிறைய ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு சொல்லி அவனுக்கு தகவல் வந்தா அவனுக்கு என்ன எந்த நாட்டுல பணம் போட்டாலும் அவனுக்கு லாபம் வரணும் அவ்வளவுதானே. அது இந்தியால இருந்தா என்ன, சைனாவா இருந்தா என்ன, தாய்லாண்டா இருந்தா என்ன, மலேசியா வந்து எந்த நாட்டுல பணம் போட்டாலும் அவனை பொறுத்த வரைக்கும் பணம் வரணும். இப்ப அந்த விதத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இங்க வந்து என்ன ஆகுது? இந்தியால வந்து பெரிய ஒரு டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் இல்லை. சைனால தான் வந்து அடிக்கடி வந்து புது புது டெக்னாலஜி கொண்டு வரான் அப்படின்னா அந்த நிறுவனங்களுக்கு நிறைய லாபம் வருதுன்னா அங்கே போக ஆரம்பிச்சிடும். அது ஒரு நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு வீக்னஸ்ங்கிறது இருக்குது. நம்ம நாட்டில் பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா இப்போ நம்ம சிரிச்சோம் ஒரு பக்கம் பாப்புலேஷன் நினைச்சு. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா நம்முடைய நாட்டுடைய பலமும் அந்த பாப்புலேஷன் தான். ஏன் பலம்னு சொல்லி நம்ம சொல்றோம்? இப்போ இந்தியாவில் வந்து என்ன இருக்காங்க 140 கோடி பிளஸ் மக்கள் வந்துட்டாங்க. இப்போ இந்த 140 கோடி மக்கள் அப்படிங்கிறது ஒரு ஹியூஜ் கன்சியூமர் மார்க்கெட். கரெக்ட்டுங்களா? கன்சியூமர் மார்க்கெட்னா என்ன? இப்போ பேஸ்ட் இப்போ பேஸ்ட் வந்து என்ன பண்ணணும்? 140 கோடி ஜனங்க இருக்காங்கன்னா 140 கோடி பேஸ்ட் வந்து மாசம் மாசம் ப்ரொடக்ஷன் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? சார் 140 கோடியில குழந்தைகளும் இருப்பாங்களே சார். பல்லு வராத குழந்தைங்க இருப்பாங்க. பல்லு போன வயசானவங்களும் இருப்பாங்க. இல்ல பல்லே விளக்காதவங்களும் இருக்காங்க. அதெல்லாம் நீங்க மறந்துடுங்க. ஓகே. ஜென்ரலா நம்ம இங்க பேசிட்டு இருக்கோம். 140 கோடி பேர் இருக்காங்க. 140 கோடி பேஸ்ட். அப்ப அதுக்கான ப்ரொடக்ஷன் வேணும். 140 கோடி பேர் குளிக்கிறதுக்கு சோப்பு வேணும். 140 கோடி பேர் துணி துவைக்கிறதுக்கு டிடர்ஜென்ட் வேணும். ஓகே. அப்ப இந்தியாவை என்ன பண்ணா சொன்னா ஹியூஜ் கன்சூமர் மார்க்கெட்டா பாக்குறான். ஹியூஜ் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்தியாவில் வந்து நிறைய இருக்குது. கன்சூமர் மார்க்கெட். இப்போ இவங்களுக்கான சாப்பாடு தேவை இருக்குது. இவங்களுக்கான வந்து மொபைல் தேவை இருக்குது. அந்த வகையில் என்ன பண்ணா சொன்னா இந்தியா வந்து ஒரு கன்சூமர் மார்க்கெட்டா பாக்குறாங்க. The working population is high compared to China இருக்கலாம் மேபி. பட் இந்த ஆங்கிள் தான் என்ன பண்றாங்க சரி இந்தியா வந்து இப்ப மெஷர் பண்றாங்க. புரியுதுங்களா? 140 கோடி ஜனங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு தேவைகள் இருக்கும்? அவங்களுடைய காலையில எந்திரிச்சதுல இருந்து அவங்களுடைய பேஸ்ட், அவங்களுடைய பிரஷ், அவங்களுடைய சோப்பு, அவங்களுடைய ஷாம்பு, அவங்களுடைய டிட்டர்ஜென்ட், அதுக்காக லிக்யூடு. ஓகே. பாத்ரூம் கிளீனர், டாய்லெட் கிளீனர். அதுக்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய மேஜரான எஃப்எம்சிஜி பாருங்களேன். எல்லாம் ஃபாரினர்ஸா இருப்பாங்க. எஃப்எம்சிஜி யார் எடுத்துக்கோங்க? ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட்.
எடுத்துக்கோங்க. இவங்க தயாரிக்காத ப்ராடக்ட் ஏதாவது இருக்கா? இண்டு இடுக்கு மூளை வரைக்கும் என்ன பண்ணிட்டாங்க? போய் சேர்ந்துட்டாங்க. ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்க சொன்னா சர்ஃப் எக்ஸல், ஓகே, ஏரியல். இப்போ இது மூலமா என்னன்னு சொன்னா நம்மளுடைய எஃப்எம்சிஜில வந்து டாமினேட் பண்ணிட்டு இருக்கான். ஃபைனான்ஸ்ல இந்தியா வந்து கன்சூமர் மார்க்கெட்டா இருக்கிறதுங்கிறது ஒரு பக்கம் ஒரு ப்ளஸ். அதே மாதிரி வந்து இவங்க சொன்ன கமெண்ட்ல சொன்ன மாதிரி ஒர்க்கிங் ஏஜ் குரூப் வந்து அதிகமா இருக்கு. சைனால வந்து பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க, அதனால ஒர்க்கிங் ஏஜ் வந்து கம்மியாயிட்டே வருது. ஜப்பான்ல வந்து ஆஹ், என்ன சொல்றாங்க, ஏஜ்டு பீப்புள் தான் அதிகமா இருக்காங்க. 80 பிளஸ்ல இருக்கிறவங்க அதிகமா இருக்காங்க. ஒர்க்கிங் கேபிட்டல். அதனால தான் நிறைய பேர் வாங்க எங்க நாட்டுக்கு வந்து நீங்க என்ன பண்ணுங்க, எங்க நாட்டுக்கு வந்து நீங்க வேலைக்கு வாங்கன்னு சொல்லி நிறைய இடங்கள்ல கூப்பிடுறது. இன்னைக்கு வந்து ஜெர்மனில எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா யூனிவர்சிட்டிஸ் வந்து காலியா கிடக்கணும். நீங்க வந்து இங்க படிக்க மட்டும் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க யூரோப்பியன் யூனிவர்சிட்டிஸ்ல. ஓகே, நாங்க வந்து இங்க ட்ரஸ்ட் நடத்திட்டு இருக்கோம். கரூர் எஜுகேஷனல் ட்ரஸ்ட்னு சொல்லிட்டு முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஜுகேஷன் அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக. ஓகே, ட்ராப் அவுட் ஆகக்கூடாது. அதே மாதிரி வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகணும். இன்னைக்கு வந்து பிஹெச்டி வரைக்கும் படிக்க சொல்றாங்க. நான் பிஹெச்டி போறேன்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஓகே, இந்த ட்ரஸ்ட் எங்க ட்ரஸ்ட்டுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு தாய் இயக்கம், தமிழ்நாடு முஸ்லிம் கல்வி இயக்கம். ஓகே, சிஎம்என் சலீம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சில பேர், பெரும்பாலும் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, அவங்க தான் வந்து என்னுடைய தாய் இயக்கம் மாதிரி. நான் எங்க டிஸ்ட்ரிக்ட்ல ஒர்க் பண்றோமோ அவங்க தமிழ்நாடு முழுக்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பிஹெச்டி வரைக்கும் எல்லாத்தையும் இன்னைக்கு படிக்க வைங்கன்னு சொல்றாங்க. முஸ்லிம்கள் வந்து ஒரு ஆளுமை மிக்க இடங்களுக்கு வரணும்னு சொன்னா பிஹெச்டி வரைக்கும் படிக்க வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, அப்போ என்ன பேசிட்டு இருந்தோம்? எதுக்காக இதெல்லாம் சொன்னோம்? ஜெர்மனி. ஜெர்மனில என்னன்னு சொன்னா யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே என்ன இருக்கு, காலியா கிடக்கு. அங்க நீங்க வந்து படிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க வந்து படிச்சாலே போதுங்கிறாங்க. ஏன்னா அங்க பாப்புலேஷன் இல்ல, பாப்புலேஷன் குறைஞ்சு போச்சு. அங்கேயே படிச்சு அங்கேயே கூட நீங்க இருந்துக்கலாம். புரியுதுங்களா? சரி. அப்ப இதெல்லாம் என்னன்னு சொன்னா நம்ம வந்து கொஞ்சம் அட்வான்ஸா போகணும். ரொம்ப பேக்வர்டா இருக்கும். அட்வான்ஸா போகணும்னு சொன்னா நிறைய பேர் பிஹெச்டி முடிக்கணும். Okay, இன்னைக்கு வந்து ஒரு டிகிரியோட நம்ம நிறைய நிப்பாட்டிடுறோமா இல்லையா? அதான் நிப்பாட்டாம பிஹெச்டி போங்க. கல்யாணத்துக்கு அப்புறமும் பிஹெச்டி படிங்க. படிக்கிறதுக்கு ஏஜ்ங்கிறது ஒரு லிமிடேஷன் கிடையாது. அப்ப கேண்டிஸ்டிக்ஸ் நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, சில இண்டிகேஷன்ஸ் கொடுக்கும். இந்த மாதிரி கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னு சொன்னா அடுத்து மார்க்கெட் ஏறலாம். ஏறலாம். கண்டிப்பா ஏறும்ட்டு இல்லை, ஏறலாம். இந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னு சொன்னா மார்க்கெட் இறங்கலாம். ஓகே, ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இருக்குன்னு சொன்னா மார்க்கெட் நமக்கு கொடுக்கும். சரி, இந்த ஏறுறதுக்கான இண்டிகேஷன் காமிக்கக்கூடிய சில கேண்டில்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹேமர். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, ஏறதுக்கான இண்டிகேஷன் கொடுக்கக்கூடிய, அதாவது அப் ட்ரெண்டை காமிக்கக்கூடிய கேண்டில்ஸ்டிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹேமர். ரெண்டாவது இன்வெர்ஸ் ஹேமர். மூணாவது புல்லிஷ் என்கல்ஃபிங். நாலாவது பீசிங். சரி, ஹேமர்னா என்ன சார் அப்படின்னா, ஹேமர்னா நமக்கு தெரியும் தமிழ்ல என்ன சொல்லுவோம், சுத்தியல் அப்படி சொல்லுவோமா இல்லையா? இதுதான் ஹேமர். கரெக்ட்டுங்களா? இப்போ ஒரு ஸ்டாக் உடைய பிரைஸ் என்ன ஆயிட்டு இருக்குன்னு சொன்னா கீழே இறங்கிட்டு இருக்கு. இது ரெண்டு கண்டிஷன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன, ஒரு ஸ்டாக் உடைய பிரைஸ் வந்து கீழே இறங்கிட்டு இருக்கு. கீழே இறங்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இங்க என்ன ஆகுதுன்னு சொன்னா ஒரு ஹேமர் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லுவீங்க. இங்க வந்து ஒரு ஹேமர் கிரீன் கலர்ல வந்து ஒரு ஹேமர் வருது. கிரீன் கலர் என்ன வருது, ஒரு ஹேமர் வருது அப்படின்னு சொன்னா இது என்ன இண்டிகேஷன்? ஸ்டாக் இங்கிருந்து திரும்ப மேலே ஏறி போகும் அப்படிங்கிறதுக்கான இண்டிகேஷன். ஸ்டாக் திரும்ப மேலே ஏறி போகும் அப்படிங்கிறதுக்கான இண்டிகேஷன். இது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹேமர். செகண்ட் ஒன் என்ன, இன்வெர்ஸ் ஹேமர். இன்வெர்ஸ் ஹேமர்னா என்ன, நம்மளோடய சொல்லியிருந்தேன். அந்த ஹேமரே வந்து திருப்பி போட்டு அது இன்வெர்ஸ் ஹேமர் கிரீன் கலர்ல இருக்கும். ஓகே, ஹேமர் என்ன ஆகுது, திருப்பி போட்ட மாதிரி இருக்கா இல்லையா? இது வந்து இன்வெர்ஸ் ஹேமர். ஃபர்ஸ்ட் கண்டிஷன்னா அதே முன்னாடி சொன்ன மாதிரி தான், மார்க்கெட் கீழே இறங்கணும். இன்வெர்ஸ் ஹேமர் வந்து வந்துச்சுன்னு சொன்னா மார்க்கெட் திரும்ப மேலே ஏற போகுது அப்படிங்கிறதுக்கான இண்டிகேஷன். மூணாவது இண்டிகேஷன் என்ன, மூணாவது அந்த மாதிரியான கேண்டில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புல்லிஷ் என்கல்ஃபிங். புல்லிஷ் என்கல்ஃபிங் அப்படிங்கிறது என்ன, மார்க்கெட் கீழே இறங்கிட்டு வருது. ஓகே, ஒரு கிரீன் கலர் வந்து கேண்டில் இருக்குது. ஒரு கிரீன் கலர் என்ன இருக்குன்னு சொன்னா ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுது. அதுக்கு பக்கத்திலேயே அந்த கேண்டில விழுங்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய கிரீன் கலர் கேண்டில் வருது. சாரி,
ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. அந்த ரெட் கலர் கேண்டில் பக்கத்துல அந்த ரெட் கலர் கேண்டில முழுங்கக்கூடிய அளவுக்கு ஒரு கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னா இதுதான் புல்லிஷ் என்கல்ஃபிங். இதுதான் புல்லிஷ் என்கல்ஃபிங். சரிங்களா? இங்க இது என்ன ஆகும்? ஸ்டாக்குடைய பிரைஸ் வந்து திரும்ப மேலே ஏறலாம். ஃபோர்த் ஒன் என்னது? பீர்சிங் லைன். பீர்சிங் லைன் அப்படின்னா என்ன? அதாவது இதே தான், கிட்டத்தட்ட வந்து புல்லிஷ் என்கல்ஃபிங் மாதிரி தான். என்ன ஆகும்? ஒரு ஸ்டாக்குடைய பிரைஸ் வந்து கீழே இறங்கிட்டே வருது. கீழே இறங்கிட்டு வரும்போது ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. கீழே இறங்கிட்டு வரும்போது ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. இதை ஒட்டி வந்து ஒரு கிரீன் கலர் கேண்டில், சாரி, ஒரு ஸ்டாக்குடைய பிரைஸ் கீழே இறங்கிட்டு வருது. இங்க வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுது. கீழே இறங்கிட்டு வருது, ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. இதை ஒட்டி வந்து ஒரு கிரீன் கலர் கேண்டில் வருது. ஒட்டி ஒரு கிரீன் கலர் கேண்டில் வருது. ஆனா அது இந்த ரெட் கலர் கேண்டில விழுங்கக்கூடிய அளவுக்கு வந்துச்சுன்னு சொன்னா அது என்னது? புல்லிஷ் என்கல்ஃபிங் சொல்றோம். ஆனா பீர்சிங்ல என்ன இந்த ரெட் கலர் கேண்டிலுடைய பாடியை பாதியா பிரிங்க. பாதியா பிரிச்சீங்க அப்படின்னு சொன்னா அடுத்து வரக்கூடிய கிரீன் கலர் கேண்டில் அந்த பாதிக்கு மேல க்ளோஸ் ஆயிருக்கணும். கரெக்ட்டுங்களா? இப்ப கிரீன் கலர் கேண்டில் இங்க வருதுன்னா என்ன அர்த்தம்? கீழே ஓபன் ஆகி மேல க்ளோஸ் ஆயிருக்கணும். அப்ப பாதி பாடியை தாண்டி என்ன இருக்குன்னு சொன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. இதுதான் பீர்சிங் லைன்னு சொல்லுவோம். நான் உங்களுக்கு ஒரு கிராஃபிக் காமிக்கிறேன். ஓகே. அந்த வகையில் பாருங்க, இங்க பாருங்க ஹேமர். ஹேமருக்கு நம்ம என்ன சொன்னோம்? ரெண்டு கண்டிஷன். ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட் கீழே இறங்கிட்டு வரணும். ஓகே. கீழே இறங்கிட்டு வரணும். கீழே இறங்கிட்டு வரும்போது ஒரு கிரீன் கலர் கேண்டில் வந்து இந்த இடத்துல என்ன ஆகும்? ஃபார்ம் ஆகும். அது என்ன இண்டிகேஷன்? இங்க இருந்து ஸ்டாக்குடைய பிரைஸ் திரும்ப மேல போக போகுது அப்படிங்கிறதுக்கான இண்டிகேஷன். ஓகேங்களா? இது என்னது? ஹேமர். ரெண்டாவது என்ன? ரெண்டாவது பாத்தீங்க சொன்னா இன்வெர்ஸ் ஹேமர். அதே ரெண்டு கண்டிஷன். என்னது? ஃபர்ஸ்ட் ஸ்டாக்குடைய பிரைஸ் வந்து கீழே இறங்கிட்டு வருது. அதுக்கப்புறம் இன்வெர்ஸ் ஹேமர் இங்க என்ன இருக்கு? உருவாயிருக்கு. இங்க இருந்து ஸ்டாக்குடைய பிரைஸ் மூவ்மெண்ட் வந்து மேலே ஏற ஆரம்பிக்குது. Okay, இது வந்து என்னது? செகண்ட் இண்டிகேட்டர், மார்க்கெட் வந்து ரிவர்சல் நடக்க போகுது அப்படிங்கிறது. மூணாவது என்ன? புல்லிஷ் என்கல்ஃபிங். புல்லிஷ் என்கல்ஃபிங் நம்ம என்ன சொன்னோம்? ஒரு ஸ்டாக்குடைய பிரைஸ் கீழே இறங்கி வரணும். ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபார்மா இருக்கணும். அந்த ரெட் கலர் கேண்டில் பக்கத்துல ஒரு கிரீன் கலர் கேண்டில் வந்துச்சுன்னு சொன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? புல்லிஷ் என்கல்ஃபிங். என்கல்ஃப் அப்படின்னாலே இந்த சுத்து போறதுன்னு சொல்லுவாங்க. விழுங்குறது என்கல்ஃபிங் சொல்லுவாங்க. ஓகே, முழுங்குறத என்கல்ஃபிங் சொல்லுவாங்க. மூணாவது. நாலாவது என்ன சொல்லியிருந்தோம்? பீர்சிங் லைன். பீர்சிங் லைனுக்கு என்ன சொல்லியிருந்தோம்? இங்க பாருங்க. அதாவது ஒரு கிரீன் கலர் பாடியுடைய மிடில் பாத்ல நீங்க ஒரு கோடு கிழிச்சீங்கன்னு சொன்னா அதுக்கு அடுத்து ரைட் சைடுல வந்து ஒரு கிரீன் கலர் கேண்டில் வருது. அந்த கிரீன் கலர் கேண்டிலுடைய க்ளோசிங் பாயிண்ட் அந்த நடுவுல போகக்கூடிய லைனை தாண்டி க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? பீர்சிங் லைன் சொல்றோம். அதாவது ரெட் கலர்ல பாத்தீங்கன்னா சொன்னா ஸ்ட்ராங் ரெட் பாடி ஆன் ஃபர்ஸ்ட் பார். அதுக்கு அடுத்தது என்ன? த க்ளோஸ் ஆன் தி செகண்ட் பார் மஸ்ட் பி மோர் தென் halfway up the body of the first bar. ஓகேங்களா? இந்த இந்த ரெட் கலர் கேண்டில் ஃபர்ஸ்ட் கேண்டில் இருக்கா இல்லையா? அதோடைய halfway தாண்டி க்ளோஸ் ஆச்சு அப்படி சொன்னா ரிவர்சல் சிக்னல் ஆஃப்டர் ஏ டவுன் ட்ரெண்ட். திரும்ப வந்து ஏதாவது கீழே இறங்கின ஸ்டாக் திரும்ப மேலே ஏற போகுது அப்படிங்கிறதுக்கான இண்டிகேஷன். இப்போ நம்ம இண்டிகேஷனுக்கு, அதாவது அப் ட்ரெண்டுக்கான இண்டிகேஷனுக்கு நம்ம நாலு முக்கியமான கேண்டில்ஸை நம்ம பார்த்தோம். சரி, அடுத்தது என்னது? டவுன் ட்ரெண்டுக்கான இண்டிகேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா டவுன் டவுன் ட்ரெண்டுக்கான இண்டிகேஷன். ஓகே, அதை காட்டுறதுக்கு நாலு கேண்டில்ஸ் வேணுமா இல்லையா? அப் ட்ரெண்டை காமிக்கிறதுக்கு சிக்னல் கொடுக்கறதுக்கு கேண்டில்ஸ் இருக்கிற மாதிரி, கேண்டில்ஸ்டிக்ஸ் இருக்கிற மாதிரி டவுன் ட்ரெண்ட் காமிக்கிறதுக்கு கேண்டில்ஸ்டிக்ஸ் வேணுமா இல்லையா? அதுதான் என்ன சொல்றாங்க? டவுன் ட்ரெண்டுக்கான கேண்டில்ஸ்டிக்ஸ். அது என்ன இருக்கு? நாலு இருக்குது முக்கியமா. ஹேங்கிங் மேன், ஷூட்டிங் ஸ்டார், பியரிஷ் என்கல்ஃபிங், டார்க் கிளவுட் கவர். ஓகே, இது பெருசா நம்ம வந்து பேரை பார்த்துலாம் பயப்பட தேவையில்லை. இப்போ நம்ம ஹேமர்னு சொன்னோமா இல்லையா? ஹேமருக்கு என்ன சொல்லியிருந்தோம்? அது கிரீன் கலர்ல இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே ஹேமர் வந்து ரெட் கலர்ல இருந்துச்சுன்னு சொன்னா, அதே ஹேமர் ரெட் கலர்ல இருந்துச்சுன்னு சொன்னா அதுதான் ஹேங்கிங் மேன்னு சொல்லுவோம்.
அதான் என்ன சொல்லுவோம், ஹேங்கிங் மேன். சரி, அதுக்கடுத்து இன்வெர்ஸ் ஹேமர் ஒன்று பார்த்தோமா? இன்வெர்ஸ் ஹேமர்னு சொல்லி ஒன்று பார்த்தோம். அதே இன்வெர்ஸ் ஹேமர் கிரீன் கலர்ல இருக்கும். அதே இன்வெர்ஸ் ஹேமர் வந்து ரெட் கலர்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அதே இன்வெர்ஸ் ஹேமர் வந்து ரெட் கலர்ல இருந்துச்சுன்னு சொன்னா, அதை தான் நம்ம என்ன சொல்றோம், ஷூட்டிங் ஸ்டார்னு சொல்றோம். ஷூட்டிங் ஸ்டார்னு சொல்றோம். இப்போ புல்லிஷ் என்கல்ஃபிங்க் என்ன சொல்லியிருந்தோம்? ஒரு ரெட் கலர் கேண்டில் இருக்கும். அந்த ரெட் கலர் கேண்டிலுக்கு பக்கத்துல அதை விழுங்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய கிரீன் கலர் கேண்டில் வந்துச்சுன்னு சொன்னா, அது புல்லிஷ் என்கல்ஃபிங் சொல்லுவோம். இப்ப பியரிஷ் என்கல்ஃபிங்னா என்ன? அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிரீன் கலர் கேண்டில் வந்திருக்கும். அந்த கிரீன் கலர் கேண்டில் பக்கத்துல பாத்தீங்கன்னா, இந்த கிரீன் கலர் கேண்டில விழுங்கக்கூடிய அளவுக்கு ஒரு ரெட் கலர் கேண்டில் வரும். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், பியரிஷ் என்கல்ஃபிங். நாலாவது டார்க் க்ளவுட் கவர். அங்க பீர்சிங் லைன் ஒன்று பார்த்தோமா? பீர்சிங் லைன் என்ன பார்த்தோம்? ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்திருக்கும். அந்த ரெட் கலர் கேண்டிலுக்கு பக்கத்துல ஒரு கிரீன் கலர் கேண்டில் வரும். ஓகே, அந்த கிரீன் கலர் கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொன்னா, இந்த கிரீன் கலர் கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னா, இந்த ரெட் கலர் கேண்டிலுடைய நடுவுல ஒரு பாடியில கூடு கிழிச்சோம்னா, அதை தாண்டி என்ன இருக்கும், க்ளோஸ் வச்சிருக்கும். இதுதான் வந்து பீர்சிங் லைன்னு சொன்னோம். அப்ப டார்க் கிளவுட் கவர் அதுக்கு அப்படியே ஆப்போசிட். அதாவது ஒரு கிரீன் கலர் கேண்டில் என்ன இருக்கும், ஃபர்ஸ்ட் இங்க வந்திருக்கும். அதுக்கு பக்கத்துல வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில் வரும். அந்த ரெட் கலர் கேண்டிலுடைய க்ளோசிங் பாயிண்ட், அந்த ரெட் கலர் கேண்டிலுடைய க்ளோசிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, இந்த கிரீன் கலர் கேண்டிலுடைய பாதி பாடிக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்கும். இதுதான் என்னது, டார்க் கிளவுட் கவர். அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகேங்களா? அத நம்ம மேல பார்த்த அதே 4 கேண்டில் ஸ்டிக்ஸ் தான். வித்தியாசம் மட்டும் என்னது, கலர் மாறி இருக்கும். ரெண்டாவது வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கும். இப்போ நம்ம வந்து டவுன் ட்ரெண்டுக்கு என்ன இப்போ வந்து மேலே நம்ம வந்து ரிவர்சல் கொடுக்க போகுது. ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆகணும், அது கீழே இறங்கணும். அதுக்கப்புறம் வந்து ஹேமரோ அல்லது இன்வெர்ஸ் ஹேமரோ அல்லது வந்து புல்லிஷ் என்கல்ஃபிங்கோ பீர்சிங் லைனோ கீழே இந்த இடத்துல வரணும்னு சொல்லிடும். அப்போ இங்கே டவுன் ட்ரெண்டுக்கான நமக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன, ஒரு ஸ்டாக் மேலே ஏறிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த ரெட் கலர் கேண்டில்லாம் வரணும். ஓகே, அப் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ரெட் கலர் கேண்டில் வந்துச்சுன்னு சொன்னா, அது வந்து ரிவர்சலுக்கான இண்டிகேஷன், டவுன் ட்ரெண்டுக்கான இண்டிகேஷன். ஓகே, இப்போ அந்த 4 கேண்டில பார்த்துடலாமா? 4 கேண்டில பொறுத்த வரைக்கும் இங்க பாருங்க, இதுதான் ஒரு ஸ்டாக் உடைய பிரைஸ் மூவ் மேலே ஏறிட்டு இருக்கு. ரெட் கலர்ல ஒரு கேண்டில் இங்க வந்திருக்கு. இந்த ரெட் கலர்ல கேண்டில் ஹேமர் மாதிரி இருக்கா? இதுதான் நான் என்ன சொல்லணும், ஹேங்கிங் மேன். ஃபர்ஸ்ட் ஒன் ஹேங்கிங் மேன். ஓகே, சரி, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஷூட்டிங் ஸ்டார். எப்படி இருக்கும், ஒரு ரெட் கலர் கேண்டில் இருக்கும். ஆனா அது வந்து இன்வெர்ஸ் ஹேமர் மாதிரி இருக்கும். ரெட் கலர்ல இருந்துச்சு சொன்னா அதுக்கு பேர் வந்து ஷூட்டிங் ஸ்டார். மூணாவது என்னது, ஒரு ஸ்டாக் உடைய பிரைஸ் மூவ்மெண்ட் மேலே ஏறிட்டு இருக்கும். ஒரு கிரீன் கலர் கேண்டில், அது விளங்கக்கூடிய அளவுக்கு ஒரு ரெட் கலர் கேண்டில். இதை வந்து பியரிஷ் என்கல்ஃபிங் சொல்லும். இது என்ன சொல்லும், பியரிஷ் என்கல்ஃபிங். நாலாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ஸ்டாக் உடைய பிரைஸ் மூவ்மெண்ட் மேலே ஏறிட்டு இருக்கு. ஒரு கிரீன் கலர் கேண்டில் வந்திருக்கு. அதோடைய ஹாஃப் பாடியை தாண்டி அடுத்து ஒரு ரெட் கலர் கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்குன்னு சொன்னா, இதை டார்க் கிளவுட் கவர்னு சொல்லும். இது என்ன சொல்லும், டார்க் கிளவுட் கவர்னு சொல்லும். அப்ப மேலே ஏறதுக்காக 4 கேண்டில்ஸ் இருக்குது. அப் ட்ரெண்ட் காமிக்கிறதுக்கு ஹேமர், இன்வெர்ஸ் ஹேமர், புல்லிஷ் என்கல்ஃபிங் piercing லைன், டவுன் ட்ரெண்ட் அது காமிக்கிறதுக்கு 4 கேண்டில்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஹேங்கிங் மேன், ரெண்டாவது ஷூட்டிங் ஸ்டார், மூணாவது வந்து பீரிஷ் என்கல்ஃபிங், நாலாவது டார்க் கிளவுட் கவர். இப்போ நாளைக்கு இன்னொன்று பார்த்தோம், பட் நாளைக்கு ஒன்று பார்ப்போம், டோஜின்னு ஒரு ஒன்று பார்ப்போம். ஓகே, 5ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து மேலே ஏறுறதுக்கு 5 கேண்டில், கீழே இறங்குறதுக்கு 5 கேண்டில். சார் இவ்வளோதான் மார்க்கெட்டா, இவ்வளோதான் கேண்டிலா இருக்கான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. கேண்டில் ஸ்டிக் பேட் இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் உடைய டைப்ஸை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40-50 இருக்குது. ஓகேங்களா, 40-50 இருக்குது. இப்போ 40-50 நம்ம கற்றுக்கிட்டு அது எப்போ மார்க்கெட்டுக்கு வருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே நமக்கு போதும் போதும்னு ஆயிடும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்முடைய இந்த ஸ்டாக் மார்க்கெட் கோர்சஸ் வரைக்கும் பொறுத்த வரைக்கும் ஒரு டிப்ளமோ கோர்சஸே இருக்கு. 6 மந்த்ஸ் 1 இயர் டிப்ளமோ கோர்சஸே இருக்குது. ஓகே, ஆனா நம்ம இங்க என்ன பண்றோம், பேசிக் கோர்ஸ் தான் கவர் பண்ணதுனால அடிக்கடி மார்க்கெட்ல வரக்கூடிய சில கேண்டில்ஸ்டிக்ஸ் டைப்ஸ், ஓகே, ஃபேமஸான கேண்டில்ஸ்டிக்ஸ் டைப்ஸ் மட்டும் தான் இங்க பார்த்துருக்கோம். இப்போ 5 பார்த்துட்டு 5 மட்டும் தான் சார் இருக்கா அப்படின்ட்டு நம்ம நினைக்க வேணாம். இல்ல சார், என்ன சார் இது நம்ம படிச்ச கேண்டில்ஸ்டிக்ஸ் இங்க வரலையே அப்படின்னு நினைக்க வேணாம். ஏன்னு சொன்னா நம்ம மேஜரா இருக்கக்கூடிய கேண்டில்ஸ்டிக்ஸ் மட்டும் தான் பார்க்குறோம். ஓகேங்களா, இதை தாண்டி நிறைய கேண்டில்ஸ்டிக்ஸ் இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி பேசிக் நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவைப்பட்ட அட்வான்ஸ்ல எல்லாம் போய் நீங்க அதை படிக்கலாம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதே
வந்து நம்ம ரியல் டைம் மார்க்கெட்ல எடுத்து பார்க்கணும். இது என்ன பண்ணணும் நம்ம ரியல் டைம் மார்க்கெட்ல எடுத்து பார்க்கணும். எங்க இந்த மாதிரி வந்திருக்கு. ஓகே. சரி, இப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல பாருங்க. இது வந்து ஒரு முக்கியமான ரீஜன் இது. ஓகே. இது வந்து ஒரு முக்கியமான ரீஜன். சரிங்களா? சரி. இந்த இடத்துல என்ன வந்திருக்கு, நமக்கு என்ன என்ன கேண்டில் தெரிஞ்சிருக்கு இங்க? ஏறதுக்கான இண்டிகேஷன் நமக்கு இங்க வரணும். இங்க என்ன வந்திருக்கு? சொல்லுங்க. இப்ப பார்த்த கேண்டில்ல இருந்து ஒண்ணு வந்திருக்கேன் இங்க. சூப்பர். இன்வெர்ஸ் ஹேமர். ஓகேங்களா? இப்ப இன்வெர்ஸ் ஹேமர் நமக்கு என்ன காமிக்குது? மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகுது. பாருங்க, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாருங்க, இறங்கிட்டு இருக்கா? இறங்கிட்டு இருக்கு. இன்வெர்ஸ் ஹேமர் வந்திருக்கு. மார்க்கெட் ரிவர்சல் நடக்குது. ஓகே. அப்ப முதல்ல வந்து இறங்கணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு ஏதாவது சிக்னல் கொடுக்குதுன்னா ஓகே. இப்ப இங்க பாருங்க. இப்ப இது இறங்கிட்டு இருக்கா இங்க? இறங்கிட்டு இருக்கும்போது சிக்னல் வந்திருக்கு. கரெக்டா? இங்க இருந்து என்ன ஆயிட்டு இருக்குன்னு சொன்னா மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கு. இறங்கிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல வந்து ஒரு சிக்னல் வந்திருக்கு. இது என்ன சிக்னல்? கடைசியா வந்திருக்கு. நேத்து வந்திருக்கிற கேண்டில். நேத்து இந்த ஸ்டாக்கை நான் வாங்கியிருக்கேன். ஹேங்கிங் மேனா? நல்லா பாருங்க. கிரீன் கலர்ல தானே இருக்கு. கிரீன் கலர்ல எப்படி ஹேங்கிங் மேன் வரும்? ஹேமர் மாதிரியா இருக்காது? சூப்பர். புல்லிஷ் என்கல்ஃபிங். ஓகே. இந்த ரெட் கலர் கேண்டில் விழுங்கக்கூடிய அளவுக்கு கிரீன் கலர் கேண்டிலுடைய பாடி இருக்கா? ரெட் கலர் கேண்டில் விழுங்கக்கூடிய அளவுக்கு கிரீன் கலர் கேண்டிலோட பாடி இருக்கா? அப்ப என்னது இது? புல்லிஷ் என்கல்ஃபிங். அப்போ ஸ்டாக்குடைய பிரைஸ் கீழே இறங்கிட்டு வருது. இங்க ஒரு சிக்னல் கொடுக்குது. இங்க இருந்து என்ன ஆகும்? நாம அடுத்தடுத்த நாட்கள்ல இது நோட் பண்ணுவோம். ஓகே. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஸ்ட்ரா மைக்ரோ இந்த கம்பெனி அடுத்த நாட்கள் எப்படி போகுதுங்கிறத நம்ம லைவாவே பார்க்கலாம். அதுவும் இல்லாம நான் இது வாங்கியும் போட்டிருக்கேன். ஓகே. சரி, அப்ப என்ன ஆகும்னு சொன்னா இந்த மாதிரி வந்து நமக்கு இண்டிகேஷன்ஸ் கொடுக்கும். சில ஸ்டாக்ஸ் வந்து இண்டிகேஷன்ஸ் கொடுக்கும். நான் மேலே ஏற போறேன் அப்படிங்கறத இண்டிகேஷன் கொடுத்துட்டு அது மேலே ஏறும். ஓகே. இங்க பாருங்க. இங்க என்ன வந்திருக்கு? ஸ்டாக்குடைய பிரைஸ் மூவ்மெண்ட் கீழே இறங்கி வருது. இந்த இடத்துல என்ன வந்திருக்கு? சூப்பர். இன்வெர்ஸ் ஹேமர். ஓகே. இன்வெர்ஸ் ஹேமர் அப்படின்னு சொல்லிக்கலாம். பீசிங் லைன்னு சொல்லிக்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே. பீசிங் லைன் வந்திருக்கு. நீங்க இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதாவது கிளிச்சஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. கிளிச்சஸ் அப்படின்னு ஒன்று ஒரு டேர்ம் இருக்கு. இப்ப கிளிச்சஸ்னா என்ன? இப்ப ஜென்ரலா மார்க்கெட் வந்து ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கும். அதாவது ஒரு மாதிரி போயிட்டு இருக்கும். சம்மந்தமே இல்லாம ஒரு கேண்டில் வரும். அதுதான் கிளிச்சஸ்ன்னு சொல்லுவோம். இப்ப இங்கே பாருங்களேன். இப்ப மார்க்கெட் எப்படி போயிட்டு இருக்கு? அதோடைய லைன் பாத்துல அது போயிட்டு இருக்கா? இப்படி போயிட்டு இருக்கா? சம்மந்தம் இல்லாம இங்க ஒரு கேண்டில் வந்திருக்கா? இதுதான் கிளிச்சஸ்ன்னு சொல்லுவோம். கிளிச்சஸ்க்கான இம்பார்ட்டன்ஸுங்கிறது கிடையாது. கிளிச்சஸ்க்கு எந்த இம்பார்ட்டன்ஸும் கிடையாது. ஓகே. இது வந்து அடுத்தடுத்த கிளாஸஸ்ல ஏன் கிடையாதுன்னு நான் சொல்றேங்கிறது உங்களுக்கு புரிய வரும். இந்த மாதிரி இப்போ பொதுவா வந்து ஒரு டைரக்ஷன்ல மார்க்கெட் போயிட்டு இருக்கும். சம்மந்தம் இல்லாம ஒரு கேண்டில் வந்திருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? கிளிச்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுதான் கிளிச்சஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. நமக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்காது. ஜென்ரலா அது அது ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கும். சம்மந்தம் இல்லாம என்ன இருக்கும்? திடீர்னு ஒரு கேண்டில் வந்து வந்துடும். ஓகே. சம்மந்தம் இல்லாம ஒருத்தர் குறுக்க வருவான் தெரியுமா? அந்த மாதிரி இங்க பாருங்க. இந்த இடத்துல கிளிச்சஸ் தெரியுதா? மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் வந்து இப்படி போயிட்டு இருக்கு. சம்மந்தம் இல்லாம ஒரு கேண்டில் இருக்கு இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது என்ன இது இப்படி ஒண்ணு வந்திருக்கே சார் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்பீங்க. அதுக்காக தான் நான் முன்னாடி சொல்ல வரேன். அப்ப என்ன ஆகணும்? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும் அந்த ஸ்டாக் வந்து டவுன் ஃபால்ல இருக்குதா? டவுன் ஃபாலுக்கு அப்புறம்
அது வந்து ஏறுறதுக்கான சிக்னல் கொடுக்குதா, இல்ல அப் ட்ரெண்ட்ல இருக்குதா, அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் அது இறங்குறதுக்கான ஒரு சிக்னல் கொடுக்குதா அப்படிங்கிறத பார்த்து நம்ம என்ன பண்ணிடலாம், முடிவு பண்ணிக்கலாம். இப்போ இங்க பாருங்க, ஸ்டாக் உடைய பிரைஸ் மேலே ஏறிட்டு இருக்கு, மேலே ஏறிட்டு இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது என்ன இண்டிகேஷன் வந்திருக்கு இந்த இடத்துல? என்ன என்கல்ஃபிங்? என்கல்ஃபிங் மட்டும் போடுறீங்க, என்ன என்கல்ஃபிங்? பியரிஷ் என்கல்ஃபிங். ஓகேங்களா? பேரிஷ் என்கல்ஃபிங். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து அது எந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு, போயிட்டு இருக்கிற நேரத்துல எந்த மாதிரியான சிக்னல் அது நமக்கு கொடுக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். எந்த மாதிரியான சிக்னல் கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டா மார்க்கெட் வந்து என்ன டைரக்ஷன்ல போறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஓகே. ஓகே சார். நான் வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ் எனக்கு புரிஞ்சு 4 முக்கியமான பாயிண்ட்ஸ் நான் கத்துக்கிட்டேன். 15 மினிட்ஸ், 1 ஹவர், ஒன் டே கேண்டில்லாம் எனக்கு புரிஞ்சிருச்சு. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அப் ட்ரெண்ட்ல போயிட்டு கூடிய கேண்டில்ல ரெட் கலர் வந்தாலும், இல்ல டவுன் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய கேண்டில்ல கிரீன் கலர் வந்தாலும் அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்ங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு. ஹேமரு, இன்வெர்ஸ் ஹேமரு, புல்லிஷ் என்கல்ஃபிங், piercing லைன், ஹேங்கிங் மேன், ஷூட்டிங் ஸ்டார், பியரிஷ் என்கல்ஃபிங், டார்க் கிளவுட் கவர் எல்லாம் எனக்கு தண்ணிப்பட்ட பாடம் ஆயிடுச்சு. இப்ப நாளைக்கு நான் 1 லட்சம் எடுத்துட்டு வந்து மார்க்கெட்ல போட்டு இந்த மாதிரி எங்க வந்து என்ன கேண்டில்ஸ் வருதோ அதை வச்சு நான் பை பண்ண போறேன்ட்டு போய் இறங்கணும் அப்படின்னு சொன்னா அது என்னது, அரை வேக்காடுத்தனமா ஆயிரும். ஏன் அப்படின்னு சொன்னா இண்டிவிஜுவலா கேண்டில்ஸ்க்கு இந்த பவர் இருக்கான்னு கேட்டா கிடையாது. ஓகே. அது என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நான் ஃபேமஸா ஒரு எக்ஸாம்பிள் சொல்வேன். அதாவது உங்களுக்கு நீங்க பிரியாணி ஆக்கணும்னு சொன்னா நமக்கு என்ன வேணும்? நமக்கு வந்து அரிசி வேணும், அதே மாதிரி மட்டன் வேணும், மசாலா வேணும், எண்ணெய் வேணும், நெய் வேணும். இதெல்லாம் எல்லாம் சேர்ந்தாதான் என்ன பண்ண முடியும் நம்மளால பிரியாணி ரெடி பண்ண முடியும். ஒருத்தர் வந்து அரிசி மட்டும் வச்சுக்கிட்டு நான் பிரியாணி செய்ய போறேன்னு சொன்னா அது கரெக்டா? இல்ல வந்து நான் வந்து மட்டன் மட்டும் வச்சுக்கிட்டு நான் பிரியாணி செய்ய போறேன் அப்படின்னா அது ஓகே கரெக்டா? இல்ல சார் என்கிட்ட மசாலா மட்டும் இருக்கு நான் பிரியாணி செய்ய போறேன் கரெக்டா? கரெக்டா? கிடையாது. எல்லாமே வேணும். அப்ப எல்லாமே வேணும்னு என்ன அர்த்தம்? இப்ப எல்லாமே வேணும்னு என்ன அர்த்தம்? நம்ம வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெண்ட் பத்தி நமக்கு நாலேஜ் வேணும். இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் பத்தி நாலேஜ் வேணும். சார்ட் பேட்டர்ன் பத்தி நாலேஜ் வேணும். அதே மாதிரி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பத்தி நாலேஜ் வேணும். அதே மாதிரி ட்ரெண்ட் லைன் பத்தி நாலேஜ் வேணும். இண்டிகேட்டர்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்தாதான் அரிசி வேணும், மட்டன் வேணும், மசாலா வேணும், எண்ணெய் வேணும், நெய் வேணும், தக்காளி வேணும். இதெல்லாம் சேர்ந்தாதான் பிரியாணி. சார் நான் இன்னைக்கு வந்து என்ன பண்ணிட்டேன், அரிசியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால என்ன அரிசி போடணும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் பிரியாணி சமைக்க போறேன் அப்படின்னா அதை மட்டும் வச்சு உங்களால பிரியாணி சமைக்க முடியாது. சார் ஐ சி ஒன் கேண்டில் அப் அண்ட் டவுன், பிளஸ் ஆஃபன் இஸ் இட் பாசிபிள் டு டிஸ்கட் தட் டூ. நான் முடிச்சிடறேன். நம்ம முதல்ல கிளாஸ் நம்ம என்ன பண்ணிடலாம், தேவையானதை முடிச்சிடலாம், அதுக்கு அப்புறம் டவுட் கேளுங்க. ஓகே. அப்ப என்னன்னு சொன்னா அது ஒரு கேண்டில், கிரீன் கலர் கேண்டில் வருதுன்னா அது எந்த இடத்துல வருதுங்கிறதுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஓகே. இப்ப திடீர்னு நடுவுல ஒரு இடத்துல வருது அப்படின்னா அதுக்கான இப்ப பாருங்க, இந்த இடத்துல ஒரு கிரீன் கலர் கேண்டில் வந்திருக்கு, பக்கத்துல ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்திருக்கு. இந்த ரெட் கலர் கேண்டில் நமக்கு எப்படி தெரியுது கிளியரா? இது வந்து டார்க் கிளவுட் கவர்னு தெரியுதா? அதோடைய பாதி நடுவுல கிரீன் கலர் நடுவுல கூட கிழிச்சோம்னா அது தாண்டி தான் என்ன இருக்கு, க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனா இருந்தாலும் மார்க்கெட் மேல தான் ஏறுது. ஓகே. இப்ப வெறும் கேண்டில்ஸ் மட்டும் கிடையாது, அது எந்த ரீஜியன்ல வருதுங்கிறது நமக்கு முக்கியம். எந்த ரீஜியன் அப்படிங்கறது புரியணும் அப்படின்னு சொன்னா நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் உடைய கிளாஸும் நம்ம படிக்கணும். ஓகே. ஜஸ்ட் கேண்டில்ஸ் அப்படிங்கறத மட்டும் வச்சு நம்ம என்ன பண்ணிட முடியாது, ஒரு பையிங் செல்லிங்கான டிசிஷன் எடுத்துட முடியாது. அஃப்கோர்ஸ் கேண்டில்ஸ் வேணும். அதுதான் நம்ம இவ்வளவு 1 மணி நேரமா உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த இப்ப இந்த இந்த கிரீன் கலர் கேண்டிலுக்கு ஏன் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படி சொன்னா, இந்த கிரீன் கலர் கேண்டில் வந்திருக்கக்கூடிய இடம் அந்த மாதிரியான முக்கியமான ஒரு இடம். இந்த லைன் மேல ஒரு லைன் போதா இல்லையா, அந்த லைன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் படிக்கும் போது நமக்கு சொல்லும். ஓகே. அதே மாதிரி இங்க நம்ம எக்ஸாம்பிள் காமிச்சது, இந்த இன்வெர்ஸ் ஹேமருக்கான எக்ஸாம்பிள் காமிச்சோமே, இந்த ரீஜியன் அப்படிங்கிறது முக்கியமான ரீஜியன். அதுக்காக தான் இதோட இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது அதிகம். இப்ப நடுவுல வருது, அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் எப்படி சார் எடுத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வரும். நடுவுல வந்துச்சுன்னு சொன்னா நம்ம அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து பெருசா கொடுக்க முடியாதுன்னு சொல்ல வரேன். ஓகே. அது முக்கியமான ரீஜியன்ல இந்த மாதிரியான கேண்டிஸ்டிக்ஸ் பேட்டர்ன் அப் சைடோ டவுன் சைடோ போற மாதிரி கேண்டிஸ்டிக்ஸ் பேட்டர்ன் வந்துச்சுன்னா அப்ப அதுக்கான இம்பார்ட்டன்ஸ்ங்கிறது அதிகம். அதுக்காக தான் நான் என்ன சொன்னேன், இந்த இடத்துல வந்து ஒரு கேண்டில் வருது, இந்த இடம்ங்கிறது முக்கியமான இடம். இந்த இடத்துல வந்து புல்லிஷ் என்கல்ஃபிங்கா நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம், அல்லது வந்து பீர்சிங்ல கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ இதுக்கான சிக்னிஃபிகன்ஸ் அதிகம். அப்போ இதுக்கான சிக்னிஃபிகன்ஸ் அப்படிங்கிறது என்னது, அதிகம். ஏன்னா regions வச்சு அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ்ங்கிறது கூடும். ஓகே.
சரி, ஓகே. கேண்டல்ஸ்டிக்ஸ் சம்மந்தமான இன்னைக்கான கிளாஸஸ் இது. இன்னைக்கான உங்களுக்கு அசைன்மெண்ட் என்ன அப்படின்னா, நீங்களா ஏதோ ஒரு கம்பெனி எடுங்க. உதாரணமா வந்து ஜிஎஸ்எஃப்சி. இது முதல்ல கண்டுபிடிங்க. இதோடைய ட்ரெண்ட் எங்க போயிட்டு இருக்கு? அப் ட்ரெண்டா, டவுன் ட்ரெண்டாங்கிறத பாருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டாக்குடைய பிரைஸ் கீழே இறங்குதுன்னு சொன்னா, அங்க என்ன மாதிரியான சிக்னல் அங்க வந்திருக்கு? ஏறிட்டு இருந்திருக்கு. ஏறிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்ல என்ன சிக்னல் வந்திருக்கு? என்ன சிக்னலோட அது கீழே இறங்கியிருக்கு? அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணுங்க? ஒரு ஆ, ஏதாவது ஒண்ணு. சார் இந்த மேலே ஏறிட்டது இருக்கு சார். இந்த இடத்துல இந்த மாதிரி சிக்னல் வந்து கீழே இறங்குது. ஹேங்கிங் மேன், ஷூட்டிங் ஸ்டார், பீரிஷ் எல்ஃபிங் பேசு. சார் சில சமயங்கள்ல எந்த விதமான சிக்னலும் கொடுக்காம இறங்கும். அப்ப என்ன சார் பண்றது? அப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா நம்ம படிச்சதுல எதுவுமே இங்க இல்ல கிட்டத்தட்ட. கரெக்ட்டுங்களா? சின்னதா ஒரு கிரீன் கலர் கேண்டில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு சொன்னா, அப்படியே ஒரு ரெட் கலர் கேண்டிலா வந்து ஃபார்ம் ஆகி கீழ இறங்க ஆரம்பிச்சிருக்கு. இப்ப சில இடங்கள்ல அந்த மாதிரியான இண்டிகேஷன்ஸ் நமக்கு எதுவுமே தெரியாது. அப்ப அத நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, தூங்கிட்டு இருக்கக்கூடாது. இங்க பாருங்க. இப்ப இங்க வந்து ஒரு மேல அப் ட்ரெண்ட்ல போகுது. ஒரு கிரீன் கலர் கேண்டில் வந்திருக்கு. அது பக்கத்துல ஒரு ரெட் கலர் கேண்டில். அத விழுங்கக்கூடிய அளவுக்கு வந்திருக்கு. அப்ப இங்க என்னது பியரிஷ் என்கல்ஃபிங். இங்க இருந்து ஸ்டாக்குடைய பிரைஸ் கீழ இறங்க ஆரம்பிக்கும். புரியுதா? இப்ப இந்த மாரி என்ன பண்ணணும்னு சொன்னா, ஏதோ ஒரு ஸ்டாக்ல ஏதோ ஒரு இண்டிகேட்டர் கேண்டல்ஸ்டிக்ஸ் உடைய அந்த இண்டிகேஷன் நீங்க என்ன பண்ணுங்க? கண்டுபிடிச்சு எனக்கு அனுப்புங்க. இப்போ இப்போ நடக்கிறது மாரி இருக்கக்கூடாது. ஆல்ரெடி இது நடந்திருக்கிற மாரி இருக்கணும். இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல ஏதாவது இண்டிகேஷன் வந்திருக்கா? மேலே ஏறிட்டு இருந்த ஸ்டாக், இல்ல கீழே இறங்கிட்டு இருந்த ஸ்டாக். கீழே இறங்கிட்டு இருந்த ஸ்டாக்ஸ் ஏதாவது இண்டிகேஷன் கொடுத்துட்டு அது மேலே ஏறுதா? ஓகே. அந்த மாரி கண்டுபிடிச்சு என்ன பண்ணுங்க? ஏதோ ஒரு ஸ்டாக், ஏதோ ஒரு கேண்டல்ஸ்டிக்ஸ் டைப் எடுத்துட்டு என்ன பண்ணணும்? எனக்கு நீங்க ஷேர் பண்ணணும். இன்னைக்கான அசைன்மெண்ட் இது. ஓகே. இன்னைக்கான கிளாஸ் அப்படிங்கிறது ஓவர். டவுட் இருக்கிறவங்க கேளுங்க. டவுட் இல்லாதவங்க கிளாஸ் லெஃப்ட் பண்ணிக்கலாம். டவுட் இருக்கிறவங்க அன்மியூட் பண்ணிட்டு கூட கேட்கலாம். யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லையா? கிளியரா? கிளியரா சாட்ல வந்து கிளியரா டைப் பண்ணுங்க. ஐ சி ஒன் கேண்டல்ஸ்டிக் இன் பிளஸ் ஆஃப் அன் ரிட்டன் கிரீன். என்ன கம்பெனி சொல்லுங்க? ஷேக் பிரதர். எந்த கம்பெனி? ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். அலைஹிஸ்ஸலாம். உமர் சார், இந்த நீங்க ஒன் டே கேண்டில் வந்துட்டு கிளியரா விளங்குது. ஓப்பன் இருக்கு, க்ளோஸ் இருக்குது. பட் 1 ஹவர் கேண்டில், 15 மினிட் கேண்டிலுக்குலாம் ஓப்பனிங் இருக்கும், ஆனா க்ளோசிங் வந்து வராது இல்லைங்களா? அது 1 ஹவர் க்ளோஸ் ஆகுதா இல்லையா? இப்போ 1 ஹவர் கேண்டில் அப்படிங்கிறது 9:15க்கு ஆரம்பிச்சு 10:15க்கு முடியுது. ஓகே, அப்ப அந்த 10:15 தான் அதோட க்ளோசிங் டைம். அந்த நேரத்துல எந்த பாயிண்ட்ல க்ளோஸ் ஆகுதோ அதை முடிச்சுட்டு அது அடுத்த கேண்டில் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஓகே. 9:15க்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து 100ல ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லுவீங்க. ம், 9:30 மணிக்கு ஒரு 110க்கு போகுது. அதுக்கப்புறம் ஒரு 90க்கு போகுது. அதுக்கப்புறம் திரும்ப வந்து 10:15க்கு என்ன ஆகுதுன்னு சொன்னா ஒரு 105ல வந்து க்ளோஸ் ஆயிருது. அப்படின்னா இப்படி ம். வரும். 10:15க்கு மேல இங்க ஒரு கேண்டிலா ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த 1 ஹவர்ல என்ன போகுதோ அதுக்கேற்ற மாதிரி அது கேண்டில் ஃபார்ம் பண்ணும். அது 1 ஹவர்ல அதோட ஹையஸ்ட் லோயஸ்ட் ஓப்பனிங் க்ளோஸை வச்சு ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஓகே. தேங்க்யூ. I see one candlestick in plus often a red and green. Can you tell me, sir? அது என்ன கம்பெனி? ஷேக் பிரதர் என்னன்னு சொல்லுங்க. I see one candlestick in plus. சரி, டிடி பவரா? சரி, டிடி பவர் எடுத்துட்டோம். ஓகே. இதுல என்ன பிளஸ் என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலையே. ஆடியோ மெசேஜ்லயே சொல்லுங்க. Sir, I see one plus like down plus and like here the line on the upper blue line there is a plus, sir, and I can see it is very close to the green between the green candles.
Yeah, I see a lot of plus like that often. Is there any specific meaning for those candles? அது ப்ளஸ் கேண்டில் இல்லை, அது டோஜி கேண்டில்னு சொல்லுவோம். டோஜி கேண்டில் மீன்ஸ் வந்து அதுக்கு பாடியே இருக்காது. ப்ளஸ் மாதிரி நீங்கள் இப்படி சொல்ல வரீங்கன்னு தெரியுது. இது வந்து ப்ளஸ் கேண்டில் இல்லை. ஆக்சுவலி இதுக்கு பாடி இல்லைன்னு அர்த்தம். பாடி இல்லை மீன்ஸ் என்னன்னு அர்த்தம், அதோடைய ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ரெண்டுமே பக்கத்து பக்கத்துல இருந்திருக்கு. அதனால தான் அது ப்ளஸ் சிம்பிள் மாதிரி தெரியுது. ஓகே, ப்ளஸ் சிம்பிள் மாதிரி ஏன் தெரியுது? இப்போ இந்த கேண்டில் எடுத்துக்கோங்களேன், நான் உங்களுக்கு எலாபரேட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த ரெட் கலர் கேண்டில் பார்த்தீங்கன்னா, இதுக்கு நீங்கள் இந்த சொல்ற மாதிரி ப்ளஸ் மாதிரி தெரியும். பட் இது ஆக்சுவலி ப்ளஸ் கிடையாது. இதோடைய ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் இது ரெண்டுமே பக்கத்தில் இருக்கிறதுனால இங்கே ஒரு லைட்டாக ஒரு கோடு வந்திருக்கு. இதுக்கு பேர் வந்து டோஜின்னு சொல்லுவாங்க. இதை தான் நம்ம வந்து நாளைக்கு கிளாஸில் பார்ப்போம். இப்போ டோஜி வந்திருக்கிற என்ன அர்த்தம், அதோடைய ஓப்பனிங் பாயிண்ட்டும் அதோடைய க்ளோசிங் பாயிண்ட்டும் வெரி நியர் டு ஈச் அதர். அதனால தான் இப்படி ஒரு பெரிய பாடி இங்கே ஃபார்ம் ஆயிருக்காது. ஓகேங்களா? இப்போ மேலே பாருங்களேன். இப்போ இந்த கேண்டில் நான் இந்த இடத்துல நான் பாயிண்டர் செட் பண்ணுறேன். அதோட ஓப்பனிங் 492, அதோடைய க்ளோசிங் 491.30, ஜஸ்ட் 70.70 70 பைசே மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் அதோடைய ஓப்பனிங்க்கும் க்ளோசிங்க்கும். அதனால தான் என்ன ஆகல, அது பாடியே அங்கே ஃபார்ம் ஆகலை. இது வந்து ப்ளஸ் சிம்பிள் இல்லை, இது டோஜி கேண்டில்னு சொல்லுவோம். எப்போ வந்து அதோடைய ஓப்பனிங் க்ளோசிங் ரெண்டுமே பக்கத்து பக்கத்தில் இருக்கும், அப்போ இந்த மாதிரி தான் பாடியே இருக்காது. ஓகே, கிளியர்? அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும். இப்போதான் நான் ஃபஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்ணுறேன். ஓகே, புக் வேல்யூங்கிறது சேஞ்ச் ஆகுங்களா இல்லை அது ஒரு கம்பெனிக்கு ஸ்டாண்டர்டாக? சேஞ்ச் ஆகும். இப்போ இன் அது கேஸ் நம்ம ஃபிக்ஸ்டாலாம் ஒரு இருக்காது. லாங் டைம் போடும்போது புக் வேல்யூ ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூ இருக்கும், முடிக்கும் போது சேஞ்ச் ஆகும். அப்படி இல்லை. அதாவது புக் வேல்யூங்கிறது என்ன, அவங்களுடைய அசெட் அண்ட் லைபிலிட்டி. அசெட்னா என்னன்னு தெரியுதுங்களா? அசெட் அண்ட் லைபிலிட்டி டிஃபர் ஆகும்போது புக் வேல்யூ மாறும். இப்போ அசெட் அண்ட் லைபிலிட்டி வந்து டிஃபர் ஆகுதுங்கிறது அவங்க எப்போ காமிப்பாங்க? குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் காமிப்பாங்க. ஒவ்வொரு கம்பெனி வந்து குவார்ட்டர்லி அவங்களுடைய ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணணும் ஆஸ் பர் செபி ரூல்ஸ். நம்ம அதையும் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஓகே, அதை குவார்ட்டர்லி ரிலீஸ் பண்ணும்போது அவங்களுடைய அசெட் என்ன இருக்குது, லைபிலிட்டி எவ்வளோ மாறி இருக்குங்கிறத வச்சு புக் வேல்யூ மாறும். அதே மாதிரி இது ஃபேர் வேல்யூ இன்ட்டு 10னாக்கா அந்த 10 எது மீன் பண்ணுதுங்க? 10ங்கிறது ஜஸ்ட் அது ஒரு ஃபார்முலா. ஓகே, நீங்கள் ஃபேர் வேல்யூ கண்டுபிடிங்கன்னா 10ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்ஸ். சரி, ஓகே. அடுத்து யாருக்கும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் தாராளமாக கேட்கலாம். அண்ட் செகண்ட் திங், உங்களுடைய அசைன்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதை டேக் இட் ஈஸி எடுத்துக்காதீங்க. நீங்கள் அசைன்மெண்ட் சின்ன அசைன்மெண்ட் பண்ணலைன்னா ப்ராக்டிகல்ஸில் உங்களால் பண்ண முடியாது. ப்ராக்டிகல்ஸில் நீங்கள் செஞ்சு காமிக்கலைன்னா ரியல் டைம் மார்க்கெட்டில் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஓகே, அதனால் சின்ன அசைன்மெண்ட் 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் அசைன்மெண்ட் தான் நம்ம கொடுக்குறோம். அது நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து அனுப்புகிறாங்க, நிறைய பேர் வந்து டைம் அனுப்புறது இல்லை. என்ன ரீசனாக இருந்தாலும் அதை நீங்கள் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ண பாருங்க. ஓகே, நம்ம ஸ்கூலில் கொடுக்குற ஹோம்ஒர்க் மாதிரி தான் அது. குழந்தைங்களான்னு நீங்கள் நினைக்காதீங்க. இந்த சமயத்தில் நம்மளும் குழந்தைங்க தான். ஓகே, லேர்னிங்கில் எல்லாருமே குழந்தைங்க தான். சரிங்களா? சரி, நாளைக்கு கிளாஸ் மீட் பண்ணுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ. வலைக்கம் அஸ்ஸலாம்.